எங்க 2050 பிஎம் ஆயிருவாரா? துப்பாக்கி துப்பாக்கியில வந்து நம்மளால சொல்லுவாரு விட்டுற மாட்டேன்டான்னு. அதுதான் இன்னைக்கு உனக்கு மாப்பிள்ள இன்னைக்கு இருக்கு. மதுரை பாண்டி கோயில்ல கெடா வெட்டு தெரியுமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கெடா வெட்டு இன்னைக்கு காத்திருக்கு. ஆனா நீங்க வரணும் ப்ரோ, நீங்க வரணும். இல்ல ஜெயஸ் ப்ரோ, சும்மா இருந்திருந்தாலே தோத்ததுக்கு டிஎம்கே காரன் தான் அடிச்சிருப்பான். தேவையில்லாம தளபதியை ஸ்பேஸ்ல இழுத்து நம்மள்ட்ட போயிட்டு உட்காந்து இந்த நேரத்துல அடி வாங்கி ஆகணும்னு. இல்ல அது ஃபைனல் ரவுண்டு. அவனுக்கு முந்தானத்து செலிப்ரேஷன் போட்டாரு பாத்தீங்களா? நாங்களே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஏன்டா வர்றீங்க? இதுல வந்து நம்ம இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அங்க அந்த அடியில நான் பாத்துக்கிறேன். ஒன்னு கூட்டுவாங்க, அது நான் பாத்துக்கிறேன். இந்த கூட ஒரு 2-3 சில்லற இருக்கும். கத்தி ப்ரோ நான் உங்க ஃபேன் ப்ரோ, நான் உங்க ஃபேன் ப்ரோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படி அவனுங்களை போட்டு செருப்பால் அடிக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் கண்டி ஸ்கூல் பசங்களை கூட்டு வந்துக்கிட்டு அந்த பேர் என்ன சபரீஸ்னு ஒருத்தன் அவன், அப்புறம் இந்த இன்னொரு சில்லற இருப்பான், ஒரு அந்த சில்லற பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. கோழி மசாலா பைத்தியம் ஒண்ணு சுத்திட்டு இருக்கோம். அவரெல்லாம் விஜய் ஃபேன் ஆமாங்க ஜெயசூர்யா ப்ரோ. நான் கேட்டதுக்கு அந்த 2Gன்னு சுத்திட்டு அவங்க எல்லாம் ஐடிவிங்க, அவங்க எல்லாம் பாஜக ஐடிவிங்க. இவரே பாஜக ஐடிவிங்க சேர்ந்தாங்க ஆபரேட் ஆயிட்டு இருக்காரு. இந்த ஹேமந்த்னு ஒருத்தர் அவருமே. ஒரு நிமிஷம் ப்ரோ, சையதண்ணா காங்கிரஸோட ஹையர் அபிஷியல் இந்தியா டுடேக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. பாலிடிக்ஸ் இஸ் a கேம் ஆஃப் த்ரோன்ஸ், we just started moving the coins அப்படின்னு. இல்ல சந்திரபாபு நாயுடு தான் அந்த காயின், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவங்க ஒரு 2-3 ஸ்டேட்டை டார்கெட் பண்ணி ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு ஒரு இந்தியா டுடேல. அப்பதான் கேட்டேன். அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஐடியில இருந்து லாஸ்டா 8 மணிக்கு ட்வீட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனா இந்த வடிவேலு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா கூட சாப்பிடுறதுக்கு கரெக்டா வந்துருவான். இப்ப எங்க இருக்கானோ என்ன போனானோ தெரியல. எந்த பூத்துக்கு போயிருப்பான் திருப்பி. ஏங்க அவர் இப்படி சரண்டர் ஆவர்னா எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல என்ன திரும்ப என் கண்ணு முன்னாடி என்னதுடா உன் கண்ணு முன்னாடி என்னவா? இல்ல கார்த்தி ப்ரோ பூத்துக்கு போய் என்ன என் கண்ணு முன்னாடி சூத்துல அடிச்சு அனுப்பிடுவேன். சச்சின் மூட்டு 37 மூட்டு 37. ஒண்ணுன்னா ஏறிக்கிட்டு இருக்குடா ஸ்டார் பாய். பாப்போம் ஏதாவது நடந்தா. இந்தியா டுடே ஸ்டேட்மெண்ட் மூவ் டு 3788. உத்தரப்பிரதேசத்தை பத்தி நீ சொல்லும் போது நான் நம்பவே இல்லடா உண்மையிலேயே. ஆனா ஒடிசா தப்பா பிரெடிக்ட் பண்ணிட்டு. இல்ல ஒடிசா தப்பு அத நான் ஒத்துக்கிறேன். நான் தான் ஹேண்ட்ஸ் டவுன் ஒடிசா ரொம்ப தப்பு. நான் ஒடிசா மட்டும் தப்பா பிரெடிக்ட் பண்ணலடா, ஒடிசாவை தப்பா பிரெடிக்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேச அப்படி யாராவது முன்னாடி பிரெடிக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இல்ல இவன் சொன்னா போட்டுருங்க. இல்ல இவன் சொன்னான், இவன் அப்பவே சொன்னான் எலெக்ஷன் 3 மாசம் முன்னாடி சொன்னான். ஆனா அது உண்மையாவே மாஸ்டரா 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அலைன்ஸோட வைப்ரேஷன் அப்படி இருந்துச்சுடா. ஓகே ஓகே ஓகே. நாம பாவம், நம்மளே ஸ்டார் பாய் தானே, நாங்களாம் தற்கூரி ஸ்டார் பாய், எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. ப்ரோ கோயில கட்டிட்டு மெத்தனமா இருந்துட்டாங்க ப்ரோ. அவங்க உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம கோயில்னால ஜெயிப்போம்னு நினைச்சாங்கனே. அவங்க வந்து கோயில்னால மெத்தனமா இருந்துட்டாங்க. என்னனாலும் பண்ணிட்டு போறானுங்க, இங்க ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. நாங்களாவது உடனே அறிக்கை விடலாம், நீ உன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அரசியல் விட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஜெயசூர்யா ப்ரோ அது முன்னாடி இன்னைக்கு அப்புறம் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னாரா, ஸ்பேஸ்லயே பேச மாட்டேன்னு சொன்னாரா, ஞாபகம் இருக்கா? சையத் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சாப்பிட்டீங்களா சையத்? சாப்பிட்டோம் ப்ரோ. இப்ப நல்லா ஒரு 2 பீர் அடிச்சுட்டு ஃபுல்லா கட்டுன்னு கட்டிட்டு அப்படி ஒரு போதையில இருக்கப்ப எத்தனை பெர்சன்டேஜ் வந்தா நமக்கு என்ன சையத்? என்ன ஆனா என்ன அந்த மாதிரி ஒரு 20% அது இதுன்னு 25% அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இது பண்ணாங்க. எக்ஸிட் போல்ல வந்து 31 இவனுங்க வந்து கொடுத்தானுங்க. அதுக்காக கேக்குறேன், டபுள் டிஜிட் வந்துடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக. 31 ஓட்டு. ஒரு நிமிஷம் ஜேஎஸ் ப்ரோ மைண்ட் செட் தெரியுமா? கோட்டசாமி ஜேஎஸ் ப்ரோ கதவை காத்திரமா இருக்கு. நீங்க தானே ப்ரோ கொட்டி வந்தது? இல்லங்க நமக்கு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்க, நமக்கு டைரக்ட் பழக்கம் கிடையாது, அவங்க தான் ஜெயசூர்யா ப்ரோ 750 பேர் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் அன்னைக்கு மத்தியானமே ஸ்பேஸ் போறேன்னு சொன்னாரு. போட்டிருக்காரா அதாவது மத்தியானமே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னாரு. தனியா போன் கால் தான் போடணும். இல்ல டார்கெட் இல்ல ஹரிஷ் ப்ரோ ஒரு
நிமிஷம் ஜேஸ் ப்ரோ கேக்குதா ஜேஸ் ப்ரோ? நான் ஒரு அடுத்த மீம் ஒரு வாரத்துக்கு பார்த்தேன். டெய்லி நானே என்னடா 7 மட்டன் மணிக்கு பிரியாணி ஜேஸ் ப்ரோ பார்சல் பண்ணலான்னு உங்களை இருக்கேன். வச்சு ஒரு மீம் ஜேஸ் ப்ரோ கேக்குதா? உங்களை வச்சு ஒரு மீம் பார்த்தேன். ஏன்னா 7 மணிக்கு டோக்கன் சொல்லி நீங்க காத்திர இருக்கும்போது மீம் போட்டுருந்தாங்க. ஏதோ ஒருத்தன் பார்த்து சிரிச்சிட்டேன் காலையிலேயே லீடிங் பார்த்தவொடனே. எனக்கு அப்படி போட்டிருந்தானுங்களா? இல்ல எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்க காத்திர மாதிரி இல்ல அதுல சரி வடிவேல் சரி போறல சரி. ஜேஸ் ப்ரோ நம்ம அப்படிலாம் மிதிக்கலாம் மாட்டாங்க, பேச்சுதான். ஏன் ஜெயஸ் ப்ரோ கார்த்தி ஒரு கொத்தடிமையா இருப்பாரோ? டிஎம்கே மேல கான்சென்ட்ரேட் பண்ண விடாம பிஜேபி மேல அட்டென்ஷனை டைவர்ட் பண்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதுவும் தோணுதா? இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்கலாம். அந்த அந்த இது கொடுப்பாங்கல்ல சிபிஐ இதெல்லாம் வந்து சம்டைம் வந்துட்டு அசைன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவா யோசிக்கும் போது அந்த மாதிரி தோணுது. ஆனா ஒரு சந்தேகமே இல்ல, ஒரு 100% அக்மார்க் சங்கி, கடைந்தெடுத்த ஒரு சங்கி, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இது என்ன கடைந்தெடுத்த சங்கி? ஆமா இல்லடா, சில பேர் தான் ரேவந்த் இந்த மாதிரி. இல்ல சையத் ப்ரோ எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இப்போ யாரு சச்சின் தான் சொன்னா நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை பிஜேபி அஜெண்டால டிஎம்கே அஜெண்டால வேலை பார்த்திருப்பாரோ? ஏன் எனக்கும் டவுட் வரும்ல, ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்கும்னு நானும் கேட்பேன்ல. நம்மள மட்டும் டிஎம்கே கொத்தரிமன் சரி. நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஆபீஸ் டயத்துல நம்ம பேசுறது கஷ்டம், இன்னொரு ரொம்ப வேற இருக்கு. எவனாவது பார்த்துட்டு இல்ல நீங்க ஜெயிஸ் ப்ரோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க சபதத்துல என்ன நினைக்கிறீங்க? நைட்டு கண்டிப்பா வரேன். ஆனா ஒன் டு ஒன் தான், குழந்தைங்களா வரக்கூடாது ப்ரோ. அவர்லாம் ஸ்பேஸ் ஏற மாட்டாரு ப்ரோ. நீங்க ப்ரோ நம்ம ஸ்பேஸ்ல வந்தா நாங்கலாம் மியூட்ல போயிடுறோம், இல்ல கீழே போயிடுறோம், நீங்க தனியா பேசுங்க. அதான் ஒன்னா இப்பயும் வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்காப்ல, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கூடிருச்சான் என்டிக்கு, அந்த மாதிரி பேசிட்டு தான் இருந்தாப்ல. நைட்டு கூட்டு வாங்க, எல்லாரும் மணியும் சபையில போட்டு உடைச்சிருவோம், எல்லாத்தையும் பேசிக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வந்தா பாப்போம், வந்தா பேசலாம். ஆனா ப்ரோ அவரே ஸ்பேஸ் போடுவாரு. நீங்க வந்துருங்க ப்ரோ, நீங்க வந்தா போதும் பாத்துக்கலாம். இல்ல அங்க நான் வர மாதிரி இல்லங்க, அங்க அது மரியாதை கிடையாது. அன்னைக்கு இல்ல, எனக்கு அன்னைக்கு ஏன்னு சொல்றேன், நான் வெளிப்படையா சொல்றேன். அன்னைக்கு வந்து இப்ப இவ்வளவு நாள் அதை எங்கேயும் நான் சொன்னதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு, டெய்லி ஒன்று போய் பேசலாம். இந்த ஐடியா வந்து முன்னாடி இருந்து கேட்டவங்க தெரியும். நான் தான் சும்மா அப்படியே போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, அவங்க போட்டாங்க, ஏதோ பண்ணாங்க, போயிட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து எந்த இடத்துலயுமே ராகுல் காந்தி ஜெயிப்பாருன்னு சொல்லல. ராகுல் காந்தி ஜெயிக்கிறான்னு சொல்ற ஜெயசூர்யா மாதிரி என்ன முட்டாளான்னு இருந்தேன். நான் எங்கெங்க அப்படி சொல்லலான்னு கேட்கலான்றது ஸ்பீக்கர் கேட்கிறேன். ஸ்பீக்கர்ல அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேறான். அந்த சொல்லலாம் சாட்சி சையது. இனிமே நமக்கு அங்க வேலை இல்ல, முடிஞ்சா ப்ரோ. திருச்சூர்ல ரிசல்ட்டே ஆயிப்போச்சு சையத் ப்ரோ. சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அப்படியா? சரி, ஓகே. கேரளால கால். பட் அப்ப நம்ம தான் ஒரே ஒரு மாநிலமா உள்ளேயே கால் பதிக்க விடாது. சரி, நம்ம நைட் சச்சின் நம்ம நைட் சந்திப்போம். கண்டிப்பா எல்லாரும் ஜாலியா இருங்க. பை பை. கண்டிப்பா பாய் ப்ரோ. ஓகே ஜெயஸ் ப்ரோ, ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் டைம். என்ஜாய் யுவர் மட்டன் பிரியாணி ப்ரோ. நைட் வந்து ட்ரீட் வைங்க ப்ரோ. மட்டன் பிரியாணி ஒன்னு வாங்கிட்டு போட்டோ எடுத்து போடுங்க ப்ரோ. இல்ல வீட்டு அட்ரஸே இருக்கு, அவர் ஸ்விக்கி அவங்க போனப்ப ஸ்விக்கி அட்ரஸ் இருக்கு, போட்டு விட்டுறலான்னு இருக்கேன் ப்ரோ. நேர்ல பார்த்தா இனிமே சினிமா பத்தி பேசுவோமா, மூடிட்டு இருந்தோமா? தலைவா டி நகர்ல ஜேஸ் ப்ரோ, டி நகர்ல ஒரு இடத்துல ஃபுல் கோட் அப்படியே ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது அனுப்புவோம். இல்ல அந்த கடை மூடிட்டாங்க, திறந்துருவோம். ஓகே கைஸ், பை பை. யாரா இந்த பாட்டு, யாரா அந்த ராவணன் பாட்டு கெட்டா கெட்டா கறி அடுப்புல கிடக்க அந்த பாட்டை டைம்லைன்ல போட்டுமா என்ஜாய் பண்ணுங்கப்பா. என்ன காத்தியமா மூஞ்சி வச்சு எடிட் பண்ணி போடுங்கடா, ஏதாவது ரொம்ப நாள் ஆச்சு. விக்ரம் படத்துல கேப்பார்ல, ஆட்டா அறுத்தரலாமா, அத போடுங்க. இல்ல அத போடாதீங்க, கோமதி அக்கா வச்சா சொல்லு, அதை எடிட் பண்ணி போடுங்கடா. ஊச்சுட்டு ஒரு வழியா நோட்டாவை மிந்திட்டாங்க. போறது இல்லைங்க அங்க. ஹரிஷ் ப்ரோ ஹர்ஷத் ட்வீட்ட பாருங்க, கோட் வெர்சஸ் விடாமுயற்சி ஸ்பேஸ் போட்டு பொளப்ப வெட்ட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் எவனுமே வரமாட்டானே. அவங்க அஜித் ஃபேன்ஸ் கிட்டே ஏற்கனவே சண்டை ஆயிருச்சு, இப்ப நம்ம கிட்ட ஆயிருச்சு. இதுக்கு மேல கங்குவா தான் தனியா வச்சு. ஆனா ஹரிசனை மட்டும் போய் படம் பாப்பாரு ஒன்னா ஊருக்கு வந்தா. டேய் இல்ல போன வாட்டி போனடா.
ஹரிஷ்ண ம். இப்போ கோவப்படாதீங்க. எப்படின்னா தந்தி சேனல்ல ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம எதுதான் பார்த்து ஃபைனலைஸ் இந்தியா டுடே பண்றது? பாடுறா, அது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இந்தியா டுடே பாரு. சவுத்துல பாக்குறதுனா பாலிமர், புதிய தலைமுறை கூட ஓகே தான். பாலிமர் வெயிட் பண்ணுங்க. ஹரிஷ் ப்ரோ பாலிமர். இப்ப ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா? யாரு நைட்டு ஜெயிச்சா? ஹரிஷ் ப்ரோ நேற்று நைட்டு நம்ம ஹரிஷ் அண்ணா இருக்கப்ப ஏய் அது நாளைக்கு தான்டா ஒரே ஒரு தெரியும் நிமிஷம்ப்பா. ப்ரோ. பாலிமர்ல எவ்வளவு காமிக்குதுன்னா 296 பிஜேபி, இந்தியா வந்து டேய், 228, ஒரே அதர்ஸ் டேய் 19. இருங்கடா ஒரே நிமிஷம். என்னடா சினிமா பையன் ஐஎன்சின்னு சொல்லி இது ஹேண்டில் நேம் அப்டேட் பண்ணி கார்த்திக் ரவிவர்மாவை போட்டு என்னடா நடக்குது இந்த உலகத்துல? சினிமா பையன் சங்கியாச்சப்பா, பெரிய சங்கின்னு சொன்னாங்க, அவன் என்ன கேள்விப்படாத. டைரக்டா ட்வீட்ஸ் எல்லாம் போட்டது கிடையாது. ஐம் ஹியர்ரா, இட்ஸ் ஓகேடா, என்னென்னமோ போட்டு வச்சிருக்கானே ப்ரோ. ஒரு ட்வீட் தானடா போட்டிருக்கான். கல்யாணத்துக்கு போட்டிருக்காங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு? ஐயோ, அவன் டிஎம்கே சப்போர்ட் கொஞ்சம் சச்சின் அப்போது. அவன் எவன் ஜெயிக்கிறானா அவன் சப்போர்ட்டரா, அவனை விடுங்கடா. ஆமா ஆமா, அதுதான் உண்மைதான். இதனாலதான் கல்யாணத்தை கூப்பிடலையா? அவனுக்கு ஆல்ரெடி அவன் கூட சண்டை. சும்மா ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் வம்பளுத்துட்டு வந்து நாங்க இப்படிதாங்க பேசுவோம், ஆனா உள்ளுக்குள்ள ஃப்ரெண்டுங்க வெளியில அப்படிமா. ஹரிஷ் ப்ரோ நேற்று ஹரிகரன் மதன் இங்கேயே வந்துட்டியா நீ? வந்துட்டா. சரி ஹரிஷ் ப்ரோ நேற்று ஹரிகரன் நாயுடு இருக்காப்புல, அவர் பேசிட்டு இருந்தாப்புல ஸ்பீக்கருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றாப்புல. அவர் ஒரு முதல் பாடு சொன்னாப்புல என்னன்னா, அந்த இலங்கை தமிழ் பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக வந்து என்னடா கட் ஆயிட்டான். ஏய் நீ உளவாளியா கூட இருக்கலாம்டா மதனே, நம்ப முடியாதுடா அவனை எல்லாம். போனேன் இல்ல ப்ரோ, நீங்க தான் வந்து ஐநால ஓட்டு வைக்கிறப்போ கிளம்பி வந்தீங்க ஓட் போடமான்னு சொல்லி இந்தியாவுக்கு, ஐ மீன் ஸ்ரீலங்கா ஐசிக்கு. எப்படி நீங்க பிஜேபி வந்து இலங்கை ஆதரவு கொடுத்தான்னு சொல்லலாம் தெரியல எனக்கு. எல்லா நாடும் ஓட்டு போட்டுச்சு, ஓட்டு போடாத ஒரே நாடு இந்தியா தான். அதுல இந்தியா, சைனா, அப்புறம் இவங்க. எப்படி பேசுறாருன்னு தெரியல அதெல்லாம். சொல்றதே புரியலடா எனக்கு, நடுவு கட் ஆயிடுச்சுடா. எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் ரிப்போர்ட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் க்ளோஸ் ஆக போகுது. டேய் இந்த மாதிரி நேரத்துல தான்டா ஒருத்தன் உள்ள வருவான். ப்ரோ இல்ல ப்ரோ, என்னைய வெளியே தூக்கி போடுது ப்ரோ, ரீகனெக்ட் பண்ணதான். அவன் வந்துட்டானே நான் பாஜக செய்வான். அவன் ஐடி இன்னையோட இது பண்ணிருப்பானே, டிஆக்டிவேட் பண்ணிருப்பான். அவன் எப்படிங்க வருவான்? வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். உன்னை வெளியில தூக்கி போடுதா? திருமணி போயிட்டு வந்தியா? என்ன அன்னைக்கு இல்ல, அப்படி கிடையாது. ஸ்பேஸ்ல வந்து லிசனர்ஸ் அதிகமாகி கிட்டத்தட்ட மோர் தென் 3 ஹவர்ஸ்க்கு மேல அன்னைக்கு என்ன வெளியில தூக்கி போட்டுடுச்சு சச்சின். அது தெரியாம தானே நான் போயிட்டேன். மதனே உன்னை நம்புறோமே, பின்னாடி முதுல குத்தினா கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி நம்புறது ஒண்ணு? இவன் உனத்தே சந்தேக புத்திலே இருக்காதடா, விடுறா. இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கான், அவன் ஏன்டா பண்ண போறான் அந்த மாதிரி? நம்மளுக்கு தான்டா ஓட்டு போடுவான் கண்டிப்பா. சீட்டை கொண்டு வர்ற இதற்கு மதன் தாவேக்கால உறுப்பினர்லாம் இருக்காருக்கா. சொல்லுங்க ப்ரோ. சும்மா சொல்றேன், விளையாட்டு வம்பளுத்தேன், அவனை தெரியும். நம்ம பயம். ஏங்க நைட்டு 2 மணிக்கு யோசிச்சு கட்சி அனுப்பிச்சாரு, அவர் என்னங்க ஆனாரு? யாரு? அமர் பிரசாத் ரெட்டி சரண்டர் ஆயிட்டான் ப்ரோ. என்ன போட்டான்? We will form government comfortably. Okay. Thank you. மண்டியா? அவ்வளவுதான், மண்டி தான். ஓபிஎஸ் மண்டியில கங்கனா தோத்துட்டாலடா, பின்னடைவுன்னு போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்பவும் பின்னடைவு தான். ஆனா தோத்துட்டு தான் ரிசல்ட் வரல, பின்னடைவு தான். என்னதான் அவ பின்னடைஞ்சிருந்தாலும் மண்டியில இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. என்னங்க ப்ரோ அதுல ஒரு கமெண்ட் இருக்கு, அதை வாசிங்க. வேற ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன் ஹரிசனை, பின்னடைஞ்சாலும். சார், as a die-hard BJP supporter, I am completely shocked and devastated. This is like a whole world coming crashing down. யார் சொல்றா? கார்த்திக் ரவிமாவா? கீழ ஒரு சங்கி அங்கிள் கமெண்ட் பண்ணிருக்கா. அப்படி ஏன் நம்மளுக்கா? கார்த்திகேயமா ஃபேக் ஐடில இல்ல, அமர் பிரசாத் ரெட்டி கமெண்ட் பாக்ஸ் பாருங்களேன், செம இதா இருக்கு. அவன் ஐடி எல்லாம் தொடர்றது இல்ல. சரி பாக்குறாரு. நிறைய பிஜேபி ஆதரவாளரே கேட்டிருக்காங்க ஏன் அண்ணாமலை தோத்துட்டாருன்னு. இதுக்கு மேல மீடியா மைக்க விட்டு அடிப்பாம்பாரு.
இல்ல, ஒரு நீங்க ரெண்டு கார்த்திகை ரெண்டு மாயன் என்ன ரெண்டு முட்டு நாளைக்கு கொடுப்பான் முன்னாடியே தெரியுமா? வந்து இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசினதுலயே ஒரு பயம் தெரிஞ்சதுங்க. அதாவது வந்து பெர்சன்டேஜ் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதத்தான் எத்தனை நமக்கு எத்தனை என்ன எத்தனை இடம் ஜெயிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, என்ன எவ்வளவு பேசலாம்? பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வாங்கினாங்கிறது. 25% நான் இல்லாட்டி நான் அரசியலை விட்டு போயிடுறேன்னா என்னமோ இதேதான் சொல்றாங்க எல்லாரும் ஒரே டைலாக். இல்ல கார்த்திகை மாயன் என்ன சொல்லுவான், என்கிட்ட தமிழ்நாடு விடுங்க, வாட்ஸ் அவுட் பண்ணிடுறேன் அண்ணாமலை வச்சு அப்படின்னா. இதோட ஃபேவரட்டா ஒன்று சொன்னாரு, குஜராத் மாடல் மாதிரி கோயம்புத்தூர் மாடல் ஃபார்ம் பண்ணி அப்படியே ஆட்சி சென்னை விட பெருசா பிடிச்சிருவோம். ஆக்கிரும். சென்னை விட பெருசா கட்டிதான் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் சென்னை. அங்க ஒரு கேண்டீன் கூட போட முடியாது இப்போ. ஆமா சாரி, ஒரு கால் வந்துச்சு. இல்ல, சென்னையை விட பெருசா ஆக்கிடுவாராம் கோயம்புத்தூர், அது ஒரு மாடல் ஆக்கிடுவாராம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா கோயம்புத்தூரை மாடலா வச்சு 2026 எலெக்ஷனை வந்துட்டு அவங்க வந்து சந்திப்பாங்க. இல்ல ப்ரோ, 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு 2050 வந்து பாத்தீங்கன்னா பிஎம் ஆகுறாரு. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிஎம் போறாரு. தமிழ்நாட்டுல ஒரு பிஎம் போறாரு. 2026 வந்து 15 மணிக்கு ஜெயிச்சுட்டு தமிழ்நாடு சரி குஜராத் bro. ஆக்குறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓகே. ஆனா டைம் பாஸ் பேஸ்ல வந்து ஒரு 4 பேர் பேசுவாங்க பாருங்க, கார்த்தி ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆமா எப்படி ஆமா. ப்ரோ இதெல்லாம் அப்படிமா. அதுக்கு இவன் சொல்லுவான், நான் சின்ன பிள்ளைல இருந்து படிப்பேன் ப்ரோ, நிறைய புக்கு பேப்பர்லாம், அந்த மாதிரி படிங்க அப்படிமா. அந்த கருமத்தை தான் கேட்க முடியாது. நீங்க சோசியல் மீடியால உட்காந்து நீங்க அபியூஸ் பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்து இங்க இருக்கிறது தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது ப்ரோ. நீங்க வெளியில களத்துல எப்படி இருக்குது, என்ன இது பண்றாங்க, என்ன ஒவ்வொரு பார்ட்டி எப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்குது, எந்த மாதிரி அரசியல எடுத்து வைக்கிறாங்க, மக்கள் கிட்ட எப்படி ரீச் இருக்குது, எப்படி ரிசப்ஷன் இருக்குது, இதெல்லாம் நீங்க பாக்கணும். சோசியல் மீடியால உட்காந்து நீங்க ட்வீட் போட்டுட்டு இங்க இல்ல உட்காந்து இன்னைக்கு காலைல கூட ஒரு ப்ரொடியூசர்ட்ட பேசினேன் சையத், என்ன சொன்னாப்லன்னா, எப்படிடா நீ வந்து பேசுற, கரெக்டா பேசுற, நீ சொல்றது தைரியமா பேசுற, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா. மேல மங்காத்தாடா ஒரு ட்வீட் போட்டுருக்கான், மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. பிரியாணி வேணுமாடேவா, மட்டன் சாப்பிடுறியாடி, கிட்டா கறி வறுவலு. ஸ்டே கூல்டாவா, ஐ ஆம் தேர் ஃபார் இட்ஸ் ஓகேடா. வாட் இஸ் செலக்ஷன் மீன் டு யூ, சுத்தம் முறாண்டு ரிப்ளை பண்ணும். என்னடா இவனே ஒழுங்கா பேசுறா. ஐயோ சாரி ப்ரோ, மியூட்ல இருக்குன்னு நினைச்சேன். கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 70,000 ஓட்டு டிஃபரன்ஸ். ப்ரோ பாலிமர்ல ஏரி இருக்கு ப்ரோ. என்னது உனக்கு சாதகமா இருக்கா? பாஜக வந்து நம்ம முன்னாடி பேசும்போது 294 இருந்தது, இப்ப 296 இருக்கு. எதுல பாக்குற, பாலிமரா? பாலிமர் சங்கியாச்சுடா. ஏறுதாரே வந்து இப்பதான்டா இவரு சொன்னாரு, ஹரிசன். சங்கி பாலிமர் அவன் அப்படிதான் பண்ணுவான். சொன்னதே ஹரிசன்டா. பாலிமர் பரவாயில்ல, காலையில இருந்து ஒழுங்கா தான் போட்டு. நீ வந்து இதெல்லாம் சன் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா சூற மொட்டையா இருக்கணும். ஆனா சன் டிவில போடுற அந்த ஃபார்மேட் நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. அவன் போடுற ஃபார்மேட் கன்ஃபியூசிங்கா இல்ல, கிளியரா இருக்கு. ஆனா கொஞ்சம் சன் டிவில ஃபார்மேட் நல்லா இருக்கு போடுறது. அப்புறம் ஆனா தப்பா போடலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஊப்பி வெளியே வருது. ஒருத்தேன்டா நீ அங்கேயே வெடி வாங்கி வெடிச்சுக்கிட்டு இருப்ப, எப்படியும் பிஎம் ஆயிருவானு. நான் ஸ்பேஸ் பக் ஆகுதா? ஸ்பேஸ் கட்டே ஆனாலும் திரும்ப போடப்படும். கர்நாடகால கூட கொஞ்சம் கை கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இன்னமும் அடியாயிருக்காங்க. 296 இருந்தது, இப்ப 97 ஆயிடுச்சு. இல்ல கார்த்திகை நம்ம தளபதியுடைய டயலாக் மாடுலேஷன்ல வந்துட்டு விமர்சனம் வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கறதான் அடிக்கடி விமர்சனம் பண்ணுவாரு. அந்த டயலாக் உனக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இப்ப என்ன நிலவரம்? இப்ப என்ன மறுபடியும் 4 சீட்டு கூடி இருக்குதா? ரிலீஸ் பண்றாங்களாமே. ஆமா, வேர்ல்டு வைடு.
ஹரிஷ் ப்ரோ என்ன உங்களே ஊப்பின்ட்டானுங்க? அப்ப கண்டிப்பா சங்கியாதான் இருப்பான்டே. எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. எந்த சேனல் தான் பாக்குறது? காலைல இருந்து அந்த சேனல் மாத்தி இந்த சேனல் மாத்தி ஒரு சேனல் உனக்கு யார் ஆட்சி அமைக்கணும் அதை சொல்லு. உனக்கு யார் ஆட்சி அமைக்கணும்? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. ரேவந்த் உனக்கு யார் ஆட்சி அமைக்கணும்? மாட்டினா ரேவந்த். யாரோ பேசுறீங்களா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. ரேவந்த் காதுகுள்ள எண்ணெய் விட்டு கேளு. ரேவந்த் பாரதிய கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா போய் எடுத்து ரிபப்ளிக் பேப்பர், ரிபப்ளிக் டாட் அது எடுத்து பேப்பர். ஆறுதலா இருக்கும் மனசுக்கு. பிஜேபி ஃபார் இந்தியா பேஜ் பக்கம் போய் பார்ப்போம் என்ன உருட்டுறான்னு. நைட்டு ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு உருட்டுவான் பாரு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பான் பண்ண நேரம். இந்த எலெக்ஷன்ல நம்மளுடைய டேக்அவே என்னன்னா ஃபிக்ஸ் யுவர் எனிமி, அவ்வளவுதான். தமிழ்நாட மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, அதாங்க, மத்தபடி ஓட்டு வந்திருக்கும். சினிமா பையன் வேற காலவாரி விட்டான். ஐ நோ ஹவு மச் திஸ் எலெக்ஷன் மென்ட் டு யூ அப்படின்ட்டான். கல்யாணத்துக்கு கூட கூப்பிடாம ஒரு ட்வீட் போடாம சில மாதிரி இருந்தவன் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இப்படி பொங்கி வெடிச்சிட்டாரு. இல்லைங்க, அவர் இதை பத்தி பேச மாட்டாரு. சென்ட்ரல்ல நாங்க தான் ஆட்சின்னு சொல்லிட்டு பேசுவாரு. இல்லையே, அதுக்குதான் நீங்க போய் பிடிக்கணும் அவனை. ஏய் அன்னைக்கு என்னடா பேசுன, இங்க வாடா தமிழ்நாட்டுக்கு வாடான்னு நீங்க போய் கேட்கணும். இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம பசங்க வந்து இது வாங்கிட்டானுங்க, வாக்கு வாங்கிட்டானுங்க. என்னன்னா அப்புறம் வந்து இந்தியால நாங்க தான் இது பண்ணோம், ஆட்சி ஆளப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அதை பத்தி தான். 400 கன்ஃபார்ம், நாங்க 300 வரலையே. இன்னும் வரைக்கும் 300ங்கிற இண்டிகேட்டர் 300 வரலீங்க. தேஜஸ்வி ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அதெல்லாம் விடுங்க. ஆப்கி பார் சாக்கோபார் ப்ரோ. வினோஜ்னு ஒருத்தர் இருந்தாரு, வினோஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. என்ன நதிரே வெடி போட்டு கொண்டாடிட்டு இருக்கியா? ப்ரோ அவர் படுதோல்வி ப்ரோ வினோஜ்லாம். சரி ப்ரோ, என்ன ஏடிஎம் காசு விட்டா? காசு விட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கட்சி சோழி முடிஞ்சு போச்சு. ஏன் நம்ம இவங்க கூட்டணியில நம்ம விஜய் சில இடத்துல எல்லாம் வந்து 3வது இடம் 4வது இடத்துல இருக்கானுங்க. 2வது ஒரு மீம் பாத்தீங்களா? என்டிகேக்கு பிறகு இருக்காங்க ஒரு இடத்துல. இனிமேல் ஏடிஎம்கேவை காப்பாத்தனா தலாஜி இல்ல வாஷ் அவுட் விட்டுருங்க. அவன் ஒரே நிமிஷம் 20% ஓட் ஷேர் வாங்கியிருக்கானே, இன்னும் கவுண்டிங்கே முடியலையே. வாங்கியிருக்கான், ஆனா வந்து சில இடத்துல எல்லாம் வந்து 3வது இடம் 4வது இடத்துல இருக்காங்க. இப்ப என்னன்னு தெரியல. கண்டிப்பா போடுவோம். அப்படியே நீங்களும் வந்துருங்க, எல்லாரும் வருவோம். நான் வந்து ஒரு 5 மணி நேரமா சன் நியூஸ் பார்த்ததுனால எனக்கு அது வந்து தெரியல. வேற எந்த சேனல் எங்க அப்பா தான் பாத்துட்டு இருக்காரு. எதுக்கு எக்ஸ்பீரி உன்னுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக சன் டிவில மட்டுமே இல்ல நான் சொல்றேன், டிஎல்ல பாத்துட்டு இவங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா தான் போடுவாங்க, வேற சேனல்ல வைங்கன்றேன். இல்ல இவங்க தான் நம்பிக்கையா போடுவாங்க அப்படின்றாரு, காங்கிரஸுக்கு ஆதரவா அப்படின்னு. அது சரி, அது சரி. இன்னில இருந்து உன்னை ஊப்பின்றுவாங்கடா. வீட்டுல சொல்றது, வீட்டுல எடுக்கிற முடிவெல்லாம் சொல்ற இதெல்லாம் வந்து நாம இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்குங்க. ஹரிஷ் ப்ரோ வீட்டுல ஒண்ணு இருக்கும், சச்சின் வீட்டுல ஒண்ணு இருக்கும். ஓபிஎஸ் ஜெயிக்கணும் சச்சின் வீட்டுல சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? கரண்ட் போயிடுச்சு, லைட்டா கண்ணசந்து இருக்காப்ல போடுறாருங்கிறது தான் முக்கியம். எக்ஸ்பைரி இதான் கரெக்டான தருணம், ரிமோட் திருடிரு. சையத் ப்ரோ, நான் ஜெயக்குமார் இன்ட்ரிக்கு தான் வெயிட்டிங் ப்ரோ. யாரும் இன்ட்ரிக்கு வெயிட்டிங் இல்ல. எப்படி தோல்வி எப்படி பாக்குறாப்புல இப்படி கதை. ஏடிஎம்கேல இருந்து ஜெயக்குமார் மட்டும் தாங்க பேசிட்டே இருக்கிறாரு, வேற யாரும் பேசவே கிடையாது. ஒரு சங்கி வந்து இது பள்ளிவாசல பார்த்து அம்பு விட்டா தெரியுமா? 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து இருக்கா அவ. அந்த இடத்துல பின்னில இருக்கா அவ.
கேக்குதா சைதுனா? இப்ப எல்லாரும் அம்பு விட ஆரம்பிச்சிருப்பானுங்க. கேக்குதுடா ரேவந்த். அந்த 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 லேடி நிக்கிற இடம் வந்து அந்த ஆப்போசிட்ல நிக்கிறவரு செம ஸ்ட்ராங்கண்ணே. அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரின் எந்த ஸ்ட்ராங். தொகுதி? இவன் தெலுங்கானா ஹைதராபாத்ல ஒரு தொகுதி. தள்ளி வச்சிருக்கா. ஓவைசின்னு ஒருத்தருண்ணே, அவரு பயங்கர ஸ்ட்ராங்கண்ணே. ஓவைசின்னு ஒருத்தர் அசால்ட்டா சொல்லிட்டா. ஓவைசி தெரியாதாப்பா நமக்கு. அதான் பேர் சொல்லல, அதனால சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அம்பு கிளிக்க போது இன்னைக்கு ஆளா. நான் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இது வந்து பெரிய தோல்வி, 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இப்பவே. ஏன்னா அலெக்ஸ் என்டிஆர் ஃபேனை போட்டு பொந்துட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பேஸ் போட்டு. இவரு பவன் கல்யாண் ஜெயிச்சிட்டாரா? என்னாச்சு அது? நான் பவன் கல்யாண் லீடு 60 எவ்வளவு லீடிங்ல இருக்காரு. கேரளால சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு பிஜேபி. நடிகர்கள் எல்லாம் எதுக்குப்பா அரசியல் வரணும்னு எவனுமே எந்த கட்சிக்காரனால வாய் தரனான்னு வச்சுக்கோயேன். இல்ல சுரேஷ் கோபின்றதுனாலதானே ஓட்டு போட்டானுங்க. இப்ப மத்த எந்த இடத்துலயுமே பிஜேபி ஜெயிக்கல. கேரளால ஒரு ஆக்டர் நிக்கிறாரு, சுரேஷ் கோபின்றதுனாலதானே ஓட்டு போட்டிருக்காங்க அங்க. நான் அந்த ஆங்கிள் சொல்ல வரல இவனு. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்டர்ஸ் எதுக்குப்பா அரசியலுக்கு வரணும் எல்லா கட்சிக்காரனும் இழிக்கிறானுங்க வாயின. அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப என்ன டேஷுக்கு அவங்களை கூப்பிட்டு கட்சியில நிக்க வைக்கிற? அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாத கட்சி பேசினா கேட்டுப்போ. மண்டியில ஒருத்தவங்க நின்றாங்களே, அவங்க பேர் என்ன? எல்லாரும் தான் நின்ட்டாங்க இன்னைக்கு. இல்லனே, மண்டின்னு ஒரு தொகுதி ஓட்டிட்டு இருந்தேன். அப்படியா? நான் அவன் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். பின்னடைவுன்னு இருந்துச்சு. சரி, ஓகே. மண்டி போட்டாங்க ப்ரோ. சசி தரூர் லீட் பண்ணிட்டாரு ப்ரோ திரும்ப. அப்படியா? சூப்பர் சூப்பர். இந்த மோடி வந்து ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டோ பின்னடைவுன்னு வந்துச்சு தெரியுமா? இப்ப மோடி முன்னிலை தானே? எவ்வளவு தூரம் முன்னிலை? காலையில ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். சரியா? அப்பாலாம் தொலையிட்டோம் அப்படி இப்படின்றாரு. அதை பார்த்துட்டு இருங்க டிஃபரன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாரு. அவ்வளவுதான் ப்ரோ. மக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளடி ஒரே நிமிஷம் மதனே, மதனே. பிளடி ஹிந்து இடியட்ஸ் தான். உங்களுக்கு கோயில் கட்டினாங்க, அந்த அந்த நன்றி உணர்வு கூட இல்லையா? என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஒருத்தன் போட்டிருக்கான் 4 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து கோயில் கட்டினாங்க ஊப்பில. சரியா? அவன் அப்படியே போட்டிருக்கான் 4 மாசத்துக்கு முன்னாடிதான் கோயில் கட்டினாங்க, ஆனா பாத்தீங்களா எப்படி முதுகுல ஊத்திட்டாங்கன்னு. அதுவும் அந்த ஊர்லயே வச்சு எப்படி முதுகுல ஊத்துறாங்க பாத்தியா? இவங்க வந்து ஹிந்துஸ் வந்து என்னைக்குமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்ல எல்லாம் இருக்காங்க. என்ன கோயிலா தேவை? போனது கிங் மேக்கர்ரா. எக்ஸிட் போல்ல வந்துட்டு 350, ஊபியில 70. என்னென்ன பேசினானுங்க. ஆனா அது ஊபில மொரட்டு ட்விஸ்ட்னு இந்த இதெல்லாம் நான் இதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல. படத்துல வர மாதிரி இருந்துச்சுங்க ஊபி. உண்மையிலே பாஸ் எப்படி பேசுனாங்க தெரியுமா பாஸ்? நான் நினைச்சே பாக்கல இந்த மாதிரி அடியெல்லாம். நினைச்சே பாக்கல. இவரு கார்த்திக் ரவிவர்மன் பெட்லாம் வச்சாரு. முஸ்லீம் ஓட்டு எல்லாமே ஊபியில வந்துட்டு நீ தானே கட்டியிருக்க. யாவனும் ஒருத்தர் நம்ம சைடுல வந்து 5000 10,000 கட்டிருக்காண்டா. இல்ல தினேஷ் கட்டியிருக்காரு. இன்னொரு பையன் தினேஷ் கட்டியிருக்காரு. என்கிட்ட டிஎம்ல வர இல்ல டிஎம்ல வர வந்து கேட்டாரு, தினேஷ் ப்ரோ இந்த மாதிரி கட்டிருக்கீங்க, ஏன் ப்ரோ நீ எல்லாம் கட்டுற, நம்ம சரி ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். திருப்பி கேளுங்க. பேசின வார்த்தைக்கு திருப்பி ட்ரிபிளா திருப்பி நேத்து இல்ல அதுக்கு அவர் வந்து அந்த பெட்டுக்கு அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. யாரு? எங்க தம்பி. சாதாரணமாலாம் ஜெயிக்க மாட்டாரு. என்டிகே எடுப்பானேடா. தம்பி 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 எல்லாம் பெட்டு கட்டியிருக்காண்டா அவங்கிட்ட. தம்பி பெட் கட்டல. தம்பி ஆனா அமௌண்ட்ல அனுப்பல. தம்பி 2G வச்சு செய்வார் பாருங்க இன்னைக்கு. ப்ரோ ஹரிஷ் ப்ரோ மேல ஒரு ட்வீட் போட்டுருக்கல, அவன் தூரம் இருக்கு. அவன் போட்டுக்க ட்வீட் படிக்கணும் க்ளீனா அப்படியே அவன் எக்ஸாக்ட்டா போட்டான். The exit polls are investigated. அதான்டா வந்திருக்கு மேல இன்வெஸ்டிகேட்டட்னு வந்திருக்கு. இந்த ஆமா ஏனா ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதுக்காக பண்ணப்பட்டதா அப்படிங்க. ஏனா எல்லாரும் வாங்குவானுங்க. ஏங்க இந்த புவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்ப அப்படி இல்ல
ட்விஸ்ட் என்னன்னு ஆமா ஆமா 12 மணிக்கு மேல தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பிஜேபி கேரளால ஜெயிச்சிருச்சுன்னு ஃபயர் விட்டுருக்காரு. எங்க வீட்டுலலாம் நேத்தே சொல்லிட்டாங்க, நேத்தே சரசரன்னு சொல்லிட்டு வித்தாங்க. ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் என்கிட்டலாம் சொன்னாங்க என்ன. அப்போ நான் சொன்னேன், என்னங்க எக்ஸிட் போல்லாம் அந்த மாதிரி எக்ஸிட் போல்லாம் ஃபுல் மேனிப்புலேஷன், இதெல்லாம் நம்பி உட்காந்துன்னு சொன்னது அவ்வளவுதான். நாளைக்கு அடி வாங்க போற லாஸ்ல வந்து தெரிச்சு ஓடிடும், மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு முந்தானத்தே வந்துட்டு நிறைய இதை மோஸ்ட்லி மெஜாரிட்டி அப்படியே இவனுக்கு ஜெயிச்சாலும் பெரிய டிஃபரன்ஸ். ஆனா தோத்தா அடி பயங்கரமா இருக்கும். இந்த எக்ஸிட் போல நம்பதுக்கு தயாரா இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க ஹரிஷ் ப்ரோ. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங். அந்த சாட் மெசேஜஸ் கூட என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். என்ன வந்துட்டு தட்டி விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இப்ப காலையில இருந்து சொல்றாங்க சேஃப், வி ஆர் சேஃப் அப்படிங்கிறாங்க. மேல இன்னொரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதெல்லாம் கொடுத்த ப்ரெடிக்ஷன். ஓகே, எனக்கு மேல காமிக்க மாட்டேங்குது. நேத்திக்கா நான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ராயப்பன் ட்ரோல்ஸ் ஒரு எடிட் போட்டிருக்காரு பாருங்களேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு யூடியூப் வீடியோ விட போறோம் இன்னைக்கு. சூப்பர் ப்ரோ. இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு கனடா தானா? அவரு கனடா இல்ல ப்ரோ, அவரு பெங்களூர் தான். சையத் ப்ரோ. ஓகே. வினோத் மார்க் ஆண்டனி ப்ரொடியூசர் 33% ஓட்டு தான்ப்பா எண்ணி இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடைந்தெடுத்து சங்கில அவனும் ஒரு ஆளா தான் இருப்பான் போல. அவரு திட்டினதை எடுத்து அவருக்கே போட்டு விட்டுருக்கடா. இல்ல ராமன் கோயிலுக்குள்ள ஏதாவது ஓட்டு கிடக்கும்னு நினைச்சிட்டு போனா என்னமோ தெரியல, இந்தியில உடைச்சு ஓட்டு எண்ணுவாங்கன்னு நினைச்சிருப்பான். இதெல்லாம் சரியான அடி. அதெல்லாம் அவன் ஏன் உப்பு போறான்னு தெரியுதா? வாய்ஸ் கேட்கலடா, பிரேக் ஆகுது. டேய் இதனால மோடியே பேசாம தூக்கிடுவாங்களா ப்ரோ? மோடிய பிஎம் ஆகி உட்காரப்பாங்களா? அதான் தொங்கு பாராளுமன்றம் வந்து ப்ரோ மண்டி போட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை வந்து சொன்னா மோடி ரெண்டு பேர்த்து கையில தான் ரிசல்ட் இருக்குது. ஒண்ணு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். இங்க ரெண்டு பேருடைய கையில தான் இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் இருக்கு. சந்திரபாபு நாயுடு தான் சொல்லிட்டானே ஒன்னும் பண்ண பிஜேபி கூட தான் இருக்கேன்ட்டானே. ஹரிஷ் ப்ரோ மண்டியில பாஜக ஜெயிச்சிட்டாங்க. அதான் தெரியுமே ப்ரோ. என்னப்பா சொல்றா? மண்டி வந்து இவ மண்டி தொகுதி இவன் நின்றது யாரு? கங்கனா ரனாவத். ஏம்பா எல்லா தொகுதியும் நீ சொல்ற, நான் ஒத்துப்பேன். அந்த தொகுதி நான் இல்லெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க அதுல. டேய் என்னப்பா சொல்ற சச்சின்? மண்டியில கங்கனா ரனாவத் ஜெயிச்சிட்டா ப்ரோ, ரிசல்ட் ஆகி போச்சு. பின்னாடி வந்தா இவ்வளவு நேரமா ப்ரோ ரிசல்ட்டே வந்துருச்சு ப்ரோ. ஜெயிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுரேஷ் கோபி, இப்ப கங்கனா ரனாவத் இடிமேல இடியா உட்காந்து இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு யாராவது எடிட் பண்றவங்க அந்த விவேக் போய் கால் அமுக்கிட்டு இருப்பான்ல இவனுக்கு, அத வந்து சந்திரபாபு நாயுடு ஃபேஸ் வச்சு போட்டு விடுங்கடா ப்ளீஸ்ரா. நம்ம எக்ஸ்பீரி இருக்கு. மோடி ஆஃப்லைன் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ, நீங்க எப்படி ப்ரோ கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க? நானே ஒரு செகண்ட் நம்பிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் முக அமைப்பு ப்ரோ. அதுக்குன்னு உடனே அவரை உடம்ப பத்தி இதை பத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் இல்ல, இவங்க டம்மின்னு தெரியும். ஹரிஷ் ப்ரோ அவரு கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாருங்க. ஏன்னா வேலுமணியோட சப்போர்ட் இல்லாம அங்க ஜெயிக்க முடியாதுங்க. நம்மளுக்கு அவ்வளவு கல நிலவரம் தெரியாது, இவங்க டம்மின்னு தெரியாது. அவர் லாஸ்ட் டைம் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க பாத்தீங்களா? அது ரொம்ப வந்து ஒர்க் பண்ண. அப்படி சொல்றா. அதை விட ஜெயிலர்ல ஒரு சீன் வரும் தெரியுமா? போயிட்டு 10 ரூபா நோட்டு வாங்கிட்டு வானு, அந்த சீனை போட்டா வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ஞாபகம் இல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஜெயிலர்ல ஹாஸ்பிட்டல்ல 10 ரூபா நோட்டு வாங்கி வாய்ஸ் கட்டாதடா சொல்லிட்டு நீ போய் லியோல வேற சீன் யோசிச்சுட்டு வா. ரஜினி
எங்க நண்பர் ஒருத்தர் வடக்குக்கு போனாரு, என்னாச்சுங்க? எந்த நண்பர்? தமிழ்நாட்டு ஹரிஷ் ப்ரோ லியோல யோசிச்சுட்டு வர சொன்னீங்களே, மேல போட்டுங்க. அவன் லீடிங் ப்ரோ, நம்ம ஆல்டி தாஸ் போட்டிருக்காப்ல, ஆல்டி தாஸ் எதுவுமே வரல ப்ரோ, மேல ஷேராவே பண்ணி நிறைய இவனே சச்சின் கொஞ்சம் மேல ரிமூவ் பண்ண பழச என்னால ரிமூவ் பண்ணது போற மாதிரி இருக்கு. ஆனா இருக்கு. கேக்குது ப்ரோ, சொல்லு. ஒரிசாக்காரு அவர் லீடிங் ப்ரோ. அண்ணே அந்த ஜெயிலர்ல ஹாஸ்பிடல் சீன் வரும் தெரியுமா, போயிட்டு 10 ரூபா நோட்டு வாங்கினு. ஆமா கதவு வெளில நிக்கிற மாதிரி. அது வந்து நம்ம இவரு சந்திரபாபு நாயுடு கிட்ட போயிட்டு 10 ரூபா ஆயிடும் அப்படின்ற மாதிரி போட்டு விடுவோம். செம்மையா இருக்கும் ஆடிட்டு. மோடிக்கு கூட்டணி வச்சாதான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஏங்க சினிமா பையன் சொல்றத பார்த்தா அண்ணாமலை ஜெயிச்சா கார்த்திகை கட்சியில ஏதோ ஒரு இது கொடுப்பாங்க படுத்து, ஒரு அங்கீகாரம் அந்த மாதிரி சம்திங் லைக் ஐடி விங்ல. ப்ரோ ஆமா ப்ரோ, சொன்னேனே ப்ரோ உனக்கு ஐடி விங் போஸ்டிங் அவங்க தான் தியேட்டர். இல்லங்க, ஐடி விங்ல வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறதா இது பேச்சு நடந்திருக்கு. நேத்து வந்து ஹேமந்த்னு ஒருத்தர் வந்து எங்கோட எல்லாம் சரியான சண்டை. நான்லாம் ஐடி விங்ல இருக்கேங்க, நான்லாம் ஐடி விங்ல அபிஷியலா இருக்கேங்க, எனக்கு தெரியுங்க, எனக்கு வந்து நிலவரம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உடனே அப்படியே ஐடி விங்க வந்து யாருக்காவது மாத்திக்கிட்டு பிஎம்கே கிஎம்கேன்னு போயிட சொல்ல, அவனாவது ஒரு இடத்துல வின் ஆயிடுவான் போல் இருக்கு. இன்னாவேதன் கூட எல்லாம் நின்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். பிஎம்கேல நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம அன்புமணி லவ்பெல் அவரெல்லாம் நல்லா பாத்துப்பாரு. அங்க வேணா போய் இனிமே ட்வீட் போட சொல்லுங்க ஐடி விங்ல. நம்ம பசங்க ட்வீட் லியோல நம்ம கௌதம் மேனன் கண்ணை வச்சுக்கிட்டு ராம் மந்திர் வேலை செய்யல பார்த்திபா. ஜெய் ஸ்ரீராம் பார்த்திபா. அந்த பிரசாரத்தப்போ ஒரு டைலாக் விட்டாரு ஞாபகம். அதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்தாங்கன்னா ராமர் கோயில் எல்லாம் இடிச்சிருவாங்க, ராமர் இதெல்லாம் மாத்திருவாங்க அப்படின்லாம் சொல்லி ஓட்டு வாங்குறது என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? ஆனா ப்ரோ எனக்கு அகிலேஷ் யாதவ் ஃபுல் பேக் பண்ணிட்டான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ அவன். ஹரிஷ் ப்ரோ, நிக்கிலேஷ் ட்வீட், அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல லேண்ட்ஸ்லைட் விக்டரின்னு 4 மாசம் முன்னாடி ட்வீட் போடு. லேண்ட்ஸ்லைடு விக்டரியா? அட பாவிகளா. அதுல அதுக்கு ஹரிஷ் ப்ரோ சொன்னா நிலம் சரிந்ததில் ஆட்டுக்குட்டி புதைந்தது. ஹரிஷ் ப்ரோ அதுல பிஎஸ்ன்னு போட்டு 2 லைன் எழுதியிருக்கான். ஐ ஹாவ் கான்டாக்டட் நோபடி, ஐ ஹாவ் காட் நோ கிரவுண்ட் சப்போர்ட். இதெல்லாம் நானே சொல்றேன்னு திமுறமயிரா. சரி அவர் ரஜினி ஃபேனா? அவர் சங்கி. ஆமா ரஜினி சங்கி. அந்த ஃபேன்னு சொல்லும் போதே தெரிய வேணாமா சங்கீதம்? இல்ல, டைம் லைன்ல ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியில சேர்றதுக்கு ரஜினி தான் வந்துட்டு கிங் பின்னா இருந்தாருன்னு சொல்லி கிரெடிட் திருடிட்டு இருக்கேன். எதுக்கெல்லாம் கிரெடிட் திருடுறது? சேஃப்டி பின்னா என்னடா சொல்றீங்க? பின். ஓகே சரி. சச்சின் அவன் லீடிங்ல ஒரிசால அந்த தமிழ்நாடு ஒருத்தர் சொன்னீங்க, பேர் என்ன? புரியல. தமிழ்நாடு சொன்னீங்களே ஒருத்தர் ஒரிசால போய் நீங்க கால் பண்ணி. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, எனக்கு கம்மியா இருக்கு. இல்லடா, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் ஒரிசால பாண்டியா. அவர் லீடிங் அங்க அவன் நிக்கிற இடத்துல. அப்படியா? ஓகே. அவனுங்களுக்கு தானே ஆட் போட்டாங்க நம்மளுக்கு பிஜேபி சங்கிங்க. ஆடு ஆமா. அவன் ஒருத்தர் தான் லீடிங். மத்த யாரு ஏதோ ஒரு படத்துல செவில்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி தளபதி சீன் ஒன்னு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என்ன படம் தோண மாட்டேங்குதுடா. வாய் அந்த இதுவா? சீன் மட்டும் ஞாபகம் இருக்கு, படம் தெரிய மாட்டேங்குது. மேல பாரு சுந்தர் போட்டுருக்கு ஊபி நவ். ஆதியில வரும் தெரியுமா ஒரு சீனு, கீழே போட்டு மிதிச்சு அடிப்பாரு தெரியுமா, அரைவாரு. அந்த ஸ்டார்டிங் இல்லடா, அது நடுவுல காலேஜ்ல வரும். இல்ல மாம்ஸ் இப்ப சொன்ன சீன் வந்து அது ஜில்லால வரும்னு நினைக்கிறேன். இல்ல ஆதியில தானே வரும் அந்த இது. இது மதுரையில அந்த மாதிரி ஒரு சீன் வரும். நல்லா இருக்கு, கேரக்டர் நல்லா இருக்கும். ஆதியில தான். ஏன் லீடிங் யார்? டிஎம்கேயா? ஐஎன்சி. ஐஎன்சி. ஓகே. என்ன சேனல்னு சொல்லுங்கடா, நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஹரிசனே சொல்லுடா.
விஜயண்ணா டிபி வச்சுட்டு சங்கியா சுத்துறானுங்களா, என்ன சொல்றது? இன்னைக்கு நைட்டு மாத்திருவானுங்க எல்லாரும். ப்ரோ ஒன்றிய இணையமைச்சரை 25 வயசு பையன் பீட் பண்ணிருக்கான் ப்ரோ கர்நாடகா. சுத்தனா கூட ஹரிஷ் பரவாயில்ல ப்ரோ, ஒருத்தர் ஏதோ தூத்துக்குடியில வந்து செயலாளர்ன்ற ஒருத்தர் வந்து பேசினாரு, அது உண்மையா ப்ரோ? தூத்துக்குடியில வந்து நான் வந்து செயலாளரா இருக்கேன், எனக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ அதெல்லாம் இங்க பாருங்களேன், நான் தான் சொல்றேன். இங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்னமோ தளபதியை வந்து இங்க என்னமோ நம்ம இதே சொல்றேன், நம்ம சைட்ல இருக்கிற யாருமோ இல்ல ஒரு ஐடியோ 2 ஐடியோ அவர் என்னமோ வளர்த்து விட்டு ஒரு ஐடி நினைச்சா அவர் இறக்கிடுவேன். இந்த சோசியல் மீடியாவே பூமாறதுக்கு சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே பல பேருக்கு ஆப்பு வச்சவர், புரியுதா? சும்மா இவனுங்க இங்க வந்து ட்வீட்டை போட்டுட்டு ஸ்பேஸ போட்டு 2 வார்த்தை பேசிட்டா அவர் என்னமோ இறக்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஆளு கிரவுண்ட்ல மாஸ் பில்டு பண்ணிட்டு தான் சோசியல் மீடியால இன்னைக்கு வந்தது, புரியுதா? அந்த கரெக்ட். ஏங்க 2000ஸ்லயே 2005, 6, 7, 2000லயே அவர் வந்து பார்த்தோன்னு சொன்னீங்க கிரவுண்ட்ல வந்துட்டு பெரிய ஆளு. ஐ மீன் லைக் பெரிய மாசு நிறைய விஷயம் பண்ணிருக்கிறாரு கிரவுண்ட்லயே. வெறும் மாச மட்டும் நான் சொல்லல, வெறும் மாசம் ப்ரோ. மக்கள் கிட்ட அந்த இயக்கம் எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்குது, பரிச்சயப்பட்டிருக்குது, மக்களோட எவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க இன்டகிரேட்டடா இருக்கிறாங்க, பீப்புளோட கனெக்டடா, அந்த இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதை விட்டு போட்டு நீங்க திடீர்னு வந்து சோசியல் மீடியால நீங்க பூம் ஆயிட்டு உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. நாங்க சோசியல் மீடியால இன்னைக்குதான் நாங்க சோசியல் மீடியா இப்போ சோசியல் மீடியால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுல இப்பதான் சோசியல் மீடியால நாங்கெல்லாம் கிரவுண்ட்ல இதுக்கு மேல சம்பவம் பண்ணிருக்கோம். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். ஏடிஎம்கே டிஎம்கே அப்புறம் பூத் கமிட்டி வச்சிருக்க ஒரே ஒரு ஆளு இதுக்கே தான், யாரும் கிடையாது, அவங்க கிடையாது. பிஜேபியே கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. 6 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது ஓகே, அது நேஷனல் பார்ட்டி தான். பட் இருந்தாலுமே இங்க இருக்கவங்களே உனக்கு வந்து நிறைய கட்டமைப்பு வந்து இப்ப திமுக இவ்வளவு வருஷமா இருந்துருச்சு, அதிமுகவுக்கு இருக்கும். அதுதான் ப்ரோ, ஒரு இல்ல என்டிகே அப்புறமா வந்து பாமக யாராலையுமே வந்து அந்த கட்டமைப்பு கமிட்டியா அது பண்ண முடியாம இவங்க எல்லாம் பண்ணிட்டாப்புல. அவ்வளவுதான் 16 பண்ணிட்டாப்புல. இவர் சப்போர்ட் பண்ற கட்சி தமிழ்நாட்டுல இவ்வளவு கேவலமா இருக்கு, நம்மள வந்து லெட்டர் பேட் கட்சின்னு ஒரு விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க. உனிமே நம்ம ஒரு ட்வீட் கூட போட முடியாது இந்த கட்சிக்கு, அத பத்தி யோசிக்கணும். அது பரவாயில்லைங்க. நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லிட்டு, அது யாரு எங்க இருந்து வந்து அன்னைக்கு சையத் ப்ரோ நீங்க போய் பேசினீங்கல, அன்னைக்கு பேச போகல உங்களோட பேசிட்டு இருந்தாரு, தளபதின்ட்டு தான் அவர் வச்சிருப்பாரு சம்திங், அது ஃபுல் நேம் எனக்கு தெரியலங்க. சிங் தளபதி சிங். நம்மளுக்கு தெரியாது ப்ரோ, அதெல்லாம் எல்லாரும் சொல்லிக்க வேண்டியதுதான். நான் கூட ஏதாவது போஸ்ட்னு சொல்லிக்கலாம். தளபதி எது கட்சி எது அறிவிக்குதோ அதுதான் ப்ரோ, நம்ம அதை மட்டும் தான் ரிலே பண்ண முடியும். மத்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும்னா, ஒருவேளை அவரு கிரவுண்ட் ரியாலிட்டினா அவர் ஒருவேளை ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்திருப்பாரு ப்ரோ, வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியால கிரவுண்ட் என்ன விலைக்கு விக்குது அந்த மாதிரியான ரியாலிட்டி தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல வேற 5 ஐடி வந்து டிவிக்கேவே இல்ல, அந்த 5 ஐடி பத்தி பேசுறத வச்சு நீங்க வந்து பேசாதீங்க. ஜென்யூனான விஜய் யாராவது ஒரு ஐடி இங்க பிஜேபி மாதிரி வந்து பேசுங்களேன்டா, நான் வேணா நம்ம பதில் பேசுவோம் ப்ரோ. அது பரவாயில்ல ப்ரோ, ஜென்யூனான விஜய் வேணாம் ப்ரோ. எக்ஸ்பெரி பேசுவோம், எக்ஸ்பெரி பிஜேபியின் குரலாய் சற்று நேரம் அப்படியே இப்ப என்ன பண்ற, அந்த சட்டையில இருக்க 45 மேல இருக்க ஆரஞ்சு சேர்த்து அப்படி இப்ப பேசுற. காவி கலர்ல தானே 45 போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. எப்படி ரஜினி ஃபேன் மாதிரி பேசணுமா? இல்ல சங்கியா மட்டும் அந்த அளவு இருங்களேன்டா, அரசியலே இல்ல அப்படியெல்லாம் விட முடியாது. எக்ஸ்பைரி ரெண்டு பாரு, நீங்க வேணா திடீர்னு நல்லவனா மாறலாம். ஐயோ சரி ரைட் நடத்துங்க. எக்ஸ்பைரி 2 பேர் பாரு. எக்ஸ்பெரி ப்ரௌட் சங்கினு இரு கீழ கால்ல குனிஞ்சிட்டு டேய் எந்திரிச்சு பேசு, கீழ குனியாத. அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கனால வந்து பிஜேபிக்கு தானே ஆதரவா பேசுறாங்க எல்லாருமே, மேக்சிமம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே. சும்மா சொல்லல ப்ரோ, நம்ம சும்மா சொல்லல. மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபேன் மெஜாரிட்டி ஆஃப் அவங்க ஆன்லைன்ல மெஜாரிட்டி. சங்கிக் ஆன்லைன்ல மெஜாரிட்டி. கரெக்ட் அந்த வார்த்தையை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆன்லைன்ல மெஜாரிட்டி ஆஃப் அவங்க ஃபேன் பேஸ் வந்து அவர் ஜோசப்னு சொல்றதே அபியூஸ் பண்ணிட்டு தான் பெருமைப்படுறாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. அப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க சங்கி மனநிலையில இருப்பாங்க. ஒரு சமூகத்தையே ஒரு கூட்டத்தையே வந்து ஒரு சங்கியா மாத்திர பெருமை அவருக்கு தான் வந்துட்டு சேரும். அதனால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது இவர் மாத்தினாரா இல்ல அப்படி இருக்கவங்க இங்க போய் சேர்ந்தாங்களோ நம்மளுக்கு தெரியல. தலைவா படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும் தெரியுமா, ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி
சங்கி எக்ஸ்பைரி பேசுறா. சங்கி வேற, ரஜினி ஃபேன் வேற கிடையாது. அதான் நாங்க ஜெயிச்சிட்டோமே, அப்புறம் என்ன? எங்க ஏன் ஜெயிச்ச? அலட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் உட்காந்து? எங்க சென்ட்ரல்ல தான் ஜெயிச்சிட்டோம்ல. உங்க தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுல மண்டி போட்டுட்டு தானே இருக்கீங்க. தமிழ்நாடு எங்களுக்கு தேவையில்லை. நாங்க தான் வந்து சென்ட்ரல்ல ஜெயிச்சிட்டோம். அடுத்த 5 வருஷம் நீங்க வந்து எங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க. இங்கே அண்ணாமலை ஒருத்தன் குலைச்சுக்கிட்டு இருக்கான். சும்மா நிப்போம், அந்த மாதிரி தான் நிப்போம். 400 அடிப்பேன்னு சொன்னீங்க எக்ஸ்பைரி. எங்க 400 அடிப்போம் சொன்னோம்? அதானே சொல்லிருப்பாங்க 400 அடிப்போன்னு. இல்ல ப்ரோ, இல்ல 4A போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஆட்சி அமைச்சிட்டேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, எங்க இதுலயே வந்து சில பேர் வந்து 4A போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல 3:30 தெரிஞ்ச ரிசல்ட். மாநில தலைவர் பொறுப்பை வாபஸ் வாங்கிறீங்களா? அண்ணாமலை ட்ரிப் இங்கதான் தமிழ்நாட்டுக்கு தான் மோடி. அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பை வாங்கிறீங்களா? இதுக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள இல்லடா ட்ரிப், கைலாசா போக வேண்டியதுதான். அதாவது நம்ம ஐலாண்ட சொன்னேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஹரிஷ் ப்ரோ, யோகி ஆதித்யநாத் வந்து பிரஸ்ல சொன்னாப்புல, இதுல மீட்டிங்ல, கட்சி மீட்டிங்ல, அந்த பொது சுருவத்துல இது வந்து யூபி வந்து நாட்டை காங்கிரஸ் நாட்டை அகிலேஷ் யாதவ் இஸ் அவர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாப்புல. இங்க பிஜேபி தான் ஆளும், இங்க எல்லாமே பிஜேபி தான் நீர்ந்தீங்க சொன்னாப்புல. எப்படி அகிலேஷ் யாதவ் தனியா உணி வச்சு ஊத்திட்டு இருக்காப்புல தனியா? வாய் பேசினாப்புல அந்த மீட்டிங்ல, நாங்க தான் இங்க வேற எவனும் கிடையாதுன்னு. என்ன ப்ரூ பேசினாப்புல, நீங்க நாங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ரெக்கார்டெல்லாம் பேசணும் அந்த மீட்டிங்ல இறங்கி. இருடா ஒரு சச்சின் இருக்கியா? சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன், நான் வெளில போயிட்டு திருப்பி வரேன். ஒரு இது போட்டிருக்க மாதிரி நேத்து நைட், அதுதான் இந்த ஆள் எப்படி வாய் விட்டுருப்பான்னு போய் பார்த்தா நேத்து நைட்டு வாய் விட்டுருக்கான். நாளைக்கு காலையில் நீங்க பாத்தீங்க 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. நேத்து சொன்னானா ராஜேஷ் ப்ரோ? ஆமா ஆமா சொன்னா. இப்போ ரியல் லெட்டர் பேட் கட்சி யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அது கட்சியே இல்ல சுந்தர். லெட்டர் பேட் கட்சியே இல்ல. லெட்டர் பேட் உறக்கு தகுதி இல்லாத கட்சிங்க. அது ஒரு கட்சியே இல்ல, அவ்வளவுதான். இல்ல அவனுங்க நம்மள ஃப்ரேம் பண்றானுங்கல்ல. இப்ப யாரு அந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுதா? சுந்தர ஒரு நிமிஷம், லெட்டர் பேட் கட்சிக்கிட்ட பூத் கமிட்டி இருக்கு. நீ நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ் நடத்துறவங்க கூட பூத் கமிட்டி இருக்கா மயிறு அப்படின்னு திரும்பி கேள்றான். அந்த கேள்வி என்கிட்ட கேட்கவா? அவனுக்கு சொல்ல பதில சொல்ல ஒத்துருக்கா? ரிமூவ் செய்யப்படும் ஸ்பேஸ்ல இருந்து. லெட்டர் பேட் கட்சிக்கிட்ட பூத் கமிட்டி இருக்கு, ஸ்ட்ராங்கான ஜோன் இருக்கு களத்துல. உங்ககிட்ட என்ன இருக்கு? அந்த சுந்தர ரிமூவ் பண்றா, இவன் இப்படி தாண்டா பேசிட்டே இருப்பான். கதறல் தாங்க முடியலையே. இன்னைக்கே இந்த கதறல்னா ஜூன் 4ஆம் தேதி எல்லாம் வந்து போலயே. உங்களுக்கு சொன்னாரு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு அவருக்கு ரிப்பீட் பண்ணி விடுங்க. இதே வாய்ஸ் மாடியூல் நம்மளுக்கு என்னென்ன டயலாக் வச்சோ அத ஃபுல்லா அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப சொன்னீங்களே அது ஐயப்பா, அத மட்டும் விட்டுட்டு இப்பவே இந்த கதற அதெல்லாத்தையும் சொல்லுங்க. வேற மாதிரி ராஜேஷ் ப்ரோ, அந்த வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்கீங்களா, அத அவர் உங்களை பிளாக் பண்ணிருந்தா தெரியாது. அந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே, அனுப்பிச்சுடுறோம். சுந்தர் நேற்று ஐயப்பா சிரிச்சான். நாங்க வந்து 1 லட்சம் ஓட்டு ஜெயிக்க போனோம். டக்குன்னு அவன் ஐயப்பா ஸ்மைலி போட்டான். எதுக்கு போட்டான்னு தெரியல எனக்கு. அப்ப புரியுது. பேரரசு என்னங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் அதை போட்டாரா? உண்மைக்குமே பேரரசா இல்லாட்டி தெரியல. மேபி ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். அவருதானா? பேரரசு ஐடி இல்ல. அந்த நாய் சங்கி பையன் தான், அவன் தான் போட்டிருப்பான். ஆமா, அவரோட ஐடி தான். இப்போ டைமிங் பார்த்து கலாய்கிறாரோ ஒருவேளை. எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஹரிஷ் அண்ணே, நீங்க அந்த கான்செப்ட் வாங்க.
கனடால இருந்துலாம் நீங்க அப்ப வீடியோ போடுவீங்களா? அப்ப எப்படி அவரோட சேர்ந்தாப்புல போடுறது? இங்க இருக்கும்போது தான், இந்தியால இருக்கும்போது நீங்க பண்ண வீடியோஸ் தான் இல்லையா? இல்ல நான் அங்க இருந்து போட்டதுதான் ப்ரோ. நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்ட்ரீம் யார்டு அந்த மாதிரி சைட்ஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டு ஆன்லைன்ல 2 பேரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணி போடுவோம். ஹரிஷ் ப்ரோ எங்க இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. நான் ஒரே ஸ்டுடியோக்குள்ள ஒரே ரூம்ல இது பண்ண மாதிரி நினைச்சிட்டேன். ஓகே. இல்ல வேற வேறடா. ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் மட்டும் மாத்திடுவோம் அந்த மாதிரி. ஹரிஷ் ப்ரோ கனடால எங்க இருக்கீங்க? ஹரிஷ் அண்ணா அடுத்த வீடியோக்கு வெயிட்டிங். இன்னைக்குதான் கங்கனா ராவத் ஜெயிச்சிட்டா. சச்சி ஜெயிச்சிட்டா ப்ரோ போட்டாங்க. சச்சின் மேல ஒரு ஹரிஷ் ப்ரோ கனடால நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க டொரண்டோ தான் ப்ரோ. நானும் டொரண்டோ தான். நீங்க எங்க? டொரண்டோல நார்த் பிராம்டன்ல இருக்கேன். அதெல்லாம் டிஎம்ல பேசுவாங்க ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ மேல ஒரு ட்வீட் போட்டுருங்க பாருங்க. ஆஃப்டர் யூபி டாஸ் மோடியோட ரியாக்ஷன் டு இவனுக்கு அந்த வடிவேல் இது இந்த கவுண்டமணி செந்தில பாப்பானே அந்த மாதிரி. இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லண்ணே யூபில வந்து அந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் எவ்வளவு நடந்தது. அப்பெல்லாம் ஒரு வாய் திறக்கல, எதுவுமே பண்ணல. அதை வச்சு செஞ்சிருப்பாங்க போல அந்த டைம். ஆமாடா, எல்லாமே சும்மா மக்கள் என்னமோ கோயில கட்டி மணி அடிச்சா பின்னாடியே வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி? எனக்கு தெரிஞ்சு ராமர் புத்தி கொடுத்துருப்பாரு போல வடக்கன் செய்யலாம். கரெக்டா ஓட்டு போடுங்கடா அப்படின்னு. இல்லடா அது உனக்கு ஒரு இது இருக்குடா சுந்தர். அங்க இவங்க ஆட்சி அமைச்சு ரிசர்வேஷன் கோட்டா வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணாங்க சில பேருக்குலாம், பட்டியலின மக்களுக்குலாம். அது கொஞ்சம் பெரிய இம்பாக்ட். அது அட்லீஸ்ட் இதை கரெக்டா பேசி ஓட்டு வாங்கலாம். அதுதான் அவங்க அங்க மேட்ரு. இல்லைன்னா அந்த ஓட்டு வந்துருக்காதுல்ல உங்களுக்கு. வந்து ஒரு வடக்கு நண்பர் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து மேக்சிமம் ஓட்டே போடுறது இல்ல பிஜேபிக்கு, பட் இவங்க கூட்டணி வச்சு எப்படியே வந்துடுறானுங்க டாப்புக்கு, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பண்ணது வந்து நல்ல மூதாங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சது இந்த செருப்படியா இதனாலதான் வாங்கியிருக்காங்க. இதே வந்து ஏடிஎம்கே கூட இது கூட்டணிக்கு இது வச்சு இந்த மாதிரி வந்து அண்ணாமலைக்கு இது ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஏடிஎம்கே வந்து ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா வந்து ஏதோ புஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்னமும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் பெரிய கட்சின்னு சொல்லி உருட்டிட்டு இருப்பாங்க. தனியா நின்னது நல்லதுதான். சொந்த இல்ல கரூர் சொந்த ஊதான் நின்னா ஏங்க சொந்த ஊதான் பிறந்த ஊதான். நோட்டா டெபாசிட் கூட வாங்கலீங்க லாஸ்ட் டைம். ஆமா அதான் தேர்ட் பிளேஸ் தான். அரவக்குறிச்சியில என்னருங்க டெபாசிட் கூட வாங்கல. தெலுங்கு தேசம் வந்து இவங்கள இந்தியா கூட்டணி ஆதரிக்க போறாங்களா? வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபி உங்களை வச்சு செஞ்சிருக்கானுங்க ஆரம்ப கட்டத்துல. கண்டிப்பா வாய்ப்புகள். அவங்க ஆதரிச்சா வந்து இவரு பவன் கல்யாணம் ஆதரிப்பாரோ? இல்ல பவன் கல்யாண் பிஜேபி தான். இப்ப ஆல்ரெடி அலைன்ஸ் இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் பிஜேபி அலைன்ஸ் சையத் ப்ரோ அலைன்ஸ் வச்சிருக்காங்க 3 பேருமே. இல்ல சன் நியூஸ் வந்து போட்டிருக்கானே, தெலுங்கு தேசம் இந்திய கூட்டணி ஆதரித்தால் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியும் இந்திய கூட்டணி ஆதரிக்கும் என தகவல். ஆமா ஏன்னா 3 பேர் டைப்ல தானே. கரெக்ட். அப்போ எம்பி வாஷிங்டன் போல ஆந்திரால ஒய்எஸ்ஆர். எங்க ஊர்லதான் ஜாதி ஓட்டு போட்டு பிஜேபி வர வச்சிருக்காங்க. ஹரிஷ் ப்ரோ மதன் இந்த ட்விட்டர்ல வந்து நம்ம பசங்க வந்துட்டு இந்த தேவையில்லாம ட்ரிகர் ஆகாம கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. கொஞ்சம் மென்டல் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜாலியா இருக்குப்பா. அவ்வளவுதான்ப்பா இருக்கும்போது. அண்ணே அவ்வளவுதான். நம்மளுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து 2026 டார்கெட் பண்ணி வேலை பார்க்க ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல. இல்ல சைது ப்ரோ, இனிமேல் வந்துட்டு அவன் பேசுறத வந்துட்டு நம்ம யாருமே மதிப்பு கொடுக்க வேண்டாம். புரியுதா? இனிமேல் அவன் பேசினானா அவனே சொல்லியிருக்கான், நான் வந்துட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு நான் திருப்பி வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சுன்னா நான் பேசுறது யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க, என்ன ஜோக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம அடுத்து அவன் நம்மளை பத்தி ஏதாவது பேசுனா நீ ஜோக்கர் ஆயிட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த சிங்கம் படத்துல சொல்லுவோம்ல, நீ சப்பை ஆயிட்டாடா அப்படிங்கிற மாதிரிதான் நீ ஜோக்கர் ஆயிட்ட. இனிமேல் நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும், நீ சொல்றதுதான் நடக்கும்னு நான் ஏன் நம்பணும்? ஃபர்ஸ்ட் அதுவே முடியாது. ப்ரோ ரெக்கார்ட் இருக்கா ப்ரோ? அது
அந்த மாதிரி சொன்னது ரெக்கார்ட் இருக்காது. யூடியூப்ல இல்லைங்க, அவரு சொல்றப்ப நானுமே கேட்டிருக்கேன், லைவ்ல ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, சப்போஸ் ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இவர் சொன்ன மாதிரி தான் சொன்னாரு. அவங்க ஸ்பேஸ்ல மட்டும் நின்னு பதில் சொல்ல மாட்டாங்க, அப்புறம் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க ஈஸியா. வந்து இல்ல எல்லா டைமும் அப்படி இல்லைங்க, எப்படி சொல்றது, ஒருத்த மட்டும் கொஞ்சம் ஃபேக்டா பேச தெரியாதவன் கிடைச்சிட்டா அவனை வச்சு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட பேசுவாரு. இல்ல எவனோ ஒருத்தன் வந்து கொஞ்சம் எகுத்து பேசுற மாதிரியோ இல்ல ஃபேக்டா பேசுற மாதிரியோ இருந்துச்சுன்னா பேச மாட்டாரு. அவனை வந்து சச்சின் எனக்கு வாணிதேக்க டவுட்டா இருக்குடா. எனக்கு வாணிதேக்கா தலைவர் போஸ்டுக்காக அடி போடுற மாதிரி தெரியுது. நல்லா சரியா கிரவுண்ட் ரெடி பண்ணல போல அக்கா. இவன் தலைவராக இருந்து பண்ண மாட்டான், நான் தலைவராக சொல்லி அக்கா ஏதோ பண்ற மாதிரி இருந்தாங்க. வாய்ப்பு இருக்கு. அந்த அவர் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர்த்த பகைச்சு விட்டாருங்க. அது வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. கட்சிக்குள்ளேயே வந்து ரொம்ப சீனியர் ஆமாங்க, சீனியரா இருக்க நிறைய பர்சன்ஸ் பகைச்சுக்கிட்டாரு. இந்த டைம் வந்து கேண்டிடேட் வந்து அவர் இஷ்டத்துக்கு போட்டாருங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலரே வந்து பிஜேபி தான் ஜெயிச்சுது வித் ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அவர் வந்து சஜஸ்ட் பண்ணாரு, இங்க இவரை போடலாங்க, இவரை போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா கிடைக்கும், நம்ம டஃப் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா வந்து அவர் பேச்சை கேட்காம முருகானந்தம்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சாரு, எங்க தொகுதியில் நிக்க வச்சாரு. முருகானந்தன் யாருன்னே தெரியாது. இங்க இருக்க பிஜேபி ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவா வந்து ஓட்டு கூட கேட்டு போகல. அவங்க கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்க, அதை பத்தில யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப செகண்ட் மெஜாரிட்டி ஓட்டு யாருக்கு? ஏடிஎம்கே தானே. ஓட் பர்சன்ட் பார்த்தா ஏடிஎம்கே தான் ஓட் பர்சன்ட் செகண்ட்ல இருக்காங்க. ஏடிஎம்கே இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 20.94% வாங்கிட்டாங்க. இவங்க 10.2 காங்கிரஸோட கம்மியா தாங்க வாங்கியிருக்காங்க. இவர் இது இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் இந்த தடவை பிஜேபி கண்டிப்பா ஜாஸ்தியா வாங்கிரும். 12% போயிடுச்சு, அப்புறம் 10% தாண்டிட்டாங்க அப்படின்னு 10.2 வந்து போட்டிருந்தாங்க. நான் கடைசியா பார்த்தேன், இப்ப எவ்வளவுன்னு தெரியல. தேமுதிக வரல உள்ள இந்த டைம். ஆமாடா, அவங்களே ஓட்டு கொஞ்சம் பிடிச்சாண்டா. அதெல்லாம் வந்து சரத்குமார் அங்க பிரதேசம் பண்ணாரு நேற்று போய் பாவம் ஒய்ஃப் ஜெயிக்கணும்னு. ஆனா ஜோதிபதி செம்ம மார்ஜின் ராஜா சூப்பரு. கடந்த இதை விட இந்த வாட்டி பெரிய மார்ஜின் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கேப்டன் இல்ல, பட் அவரு ஜெயிச்சவங்க ஜோதிமணிக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சுங்க. அதே மாதிரி வாங்கியிருக்காங்கன்னா ரொம்ப காசு கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு வந்து 1000 ரூபாய். நம்ம சிவகுமார் நம்ம சிவகுமார் இருக்காப்புல, அவங்க கிட்ட இருந்து ஃபண்டிங் வந்து மேல புவன் ஷேர் பண்ணிருக்காரு. சச்சின் கரண்ட் நிலவரம் என்னமா சொல்லுது? ஏது ப்ரோ இப்பவா? எஸ். சிவகுமார்னா யார சொல்றீங்க? 70,000 ஓட்டு வித்தியாசம் ப்ரோ. டிஆர் சிவகுமார். ஓகே ஓகே. ஓவரால் இந்தியா நிலவரம். இந்தியா நிலவரம் போயிட்டு இருக்கு ப்ரோ. இது வந்துட்டு அண்ணாமலை 293 ஃபார் இந்தியா, 233 ஃபார் இந்தியா போட்டுருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. மேல புவன் ஷேர் பண்ணிருக்காரு. 70,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியில இருக்கான் ப்ரோ. பின்னடைவுல இருக்கான். 76,000. 70,000. ஐயோ, ஏங்க அப்ப கரெக்டா தாங்க சொல்லிருக்காரு. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோப்பான்னு சொன்னதை ஜெயிப்பான்னு சொல்லிட்டாரு, வேற ஒண்ணு இல்ல. சுந்தரு அவன் இவன் ஜெயிச்ச உடனே எனக்கு மீம் போட்டிருக்காங்க, டோன்ட் ஃபூல் வித் மீ முகேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்களா மீம். ஆனா ஆக்சுவலி இது எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் மக்கள் ஏமாத்தினாங்க, அண்ணாமலை மோடி ஏமாத்தினா, அப்படியே கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ஏமாத்தலைங்க, இவரு நம்பி ஏமாத்திட்டாரு. நீங்க பெட்டி கட்டிட்டீங்களா கார்த்திகை மாட்டா? இல்லங்க நான் கட்டல. 1 லட்சம் ரூபாய் கட்டி வின் பண்ணிருக்காருங்க ஒருத்தர். யாரு? நம்ம இவருதான் ராபின்சன். 1 லட்சம் ரூபாய் கட்டி வின் பண்ணிருக்காரு. கார்த்திகை மாட்டியா? ஆமா, அவர்லாம் குஷியில இருக்காருங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் அவரை கையிலே பிடிக்க முடியல. தனுஷ் ஃபேன் ஒருத்தரும் பெட் கட்டினாரு. கிராஃப்டி பெட் பண்ணாரு. இது ஐயாஸ் கிராஃப்டி பெட் கட்டுறாருல. 5000 10,000 5000 ரூபாய் கட்டினாரு.
5000 ரூபாய் இன்னும் 2-3 பேர் போயிட்டு கட்டியிருக்காங்க. சரி ப்ரோ, நம்மளும் கட்டியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். ஹரிஸ் ப்ரோ எப்படி ஆஃப்லைன்ல கட்டியிருப்பாரு. இல்லைங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னும் ரிசல்ட் அறிவிக்கல. இதுக்கப்புறம் கூட போய் கூப்பிட்டு மனநிலைமை என்ன? இல்ல சரி ப்ரோ, இப்போ வேணா போடுங்க, பெட்டுக்கு வரையாடா போடுங்க. பாதி ரிசல்ட் முடிஞ்சிச்சு, வேணா வந்து 5000 ரூபாங்கிறது ஒரு 2500 கம்மி பண்ணிக்கலாம். அசுரன்ல பரோட்டா சாப்பிடுறியாடே சையத் ப்ரோ, அதெல்லாம் ஒரு படத்துல யோகி பாபு தோத்து போனவன்ட்டு போய் இந்த தோல்வியை நீங்க எப்படி அந்த இந்த படத்துல கூட உன் தலை வாலு முண்டம் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு போட்டு வரலாம். இல்ல 35 எடிட் வச்சிருந்தாரு. ஒரு எடிட் கூடவா என்ன வரல? கர்நாடகா இல்லடா ஒரு நிமிஷம், கர்நாடகா எலெக்ஷன்ல புதிய கதை அந்த படம் தான். டேய் இல்லடா ஒரு நிமிஷம், கர்நாடகா எலெக்ஷன்ல அண்ணாமலை கேம்பெயின் பண்ண பாத்தியா? பண்ணதுக்கு அப்புறமா தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அண்ணாமலை எப்ப கேம்பெயின் போய் இறங்கி பண்ணா போல அது காங்கிரஸ் அப்படி ஆப்போசிட்டா மாத்தில. அந்த மாதிரி எலெக்ஷன் போயிருக்கணும், போயிருந்தா ஆப்போசிட்டா மாறி இருக்கும். போகாம இங்கே இருந்தான் அவர் பீட ப்ரோ. அப்ப இருந்தே அண்ணாமலை உருட்டுதாங்க இங்க கோயம்புத்தூர்ல. இல்ல ப்ரோ, அவன் அந்த சிஎம் தோத்தான் வருவாங்க. சிஎம் என்ன அந்த இல்லைங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய் விட்டு மாட்டினாருங்க இங்க. அவன் மேல டவுட் ஆகுதியா, அவன் என்னமோ டிஎம்கே உடைய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கானோன்னு தோணுது. ஏன்னா அவன் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது. இவனை பார்த்தா பிஜேபி நாட்டுமே தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து லூலு மாலுக்கு ஒரு செங்கல் வந்து கூட வைக்க விட மாட்டோம், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் ஒரு செங்கல் கூட நட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னாருங்க. பார்த்தா அடுத்த ஒரு 8 monthsலயே பாத்தீங்கன்னா லூலு ஓப்பனே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாயை திறக்கல. அவர் அப்ப இருந்தே எப்படிதாங்க. அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விஷயத்த பயங்கர கான்பிடண்டா வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது பேசுவாரு. அதனால வந்து அவர் பேசுறது அவரு கான்பிடென்ட்டா பேசினா பரவாயில்ல, சரியா? அவர் ஸ்டார்டிங்ல அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி கான்பிடென்ட்டா பேசினாரு. ஆனா லேட்டர் ஆன் இந்த லாஸ்ட் 4-5 daysல வந்து ரொம்ப அரகண்ட் ஆகிட்டாரு. அவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், மத்தவங்க எல்லாருமே சோசியல் மீடியா உலகத்துல இருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒருத்தன் வந்துட்டு இந்த மணிகண்டன் ஒருத்தன் வந்துட்டு பேசினால, ஓட்டை மட்டும் மாத்தி கீத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிக்கிறேன்ட்டு. இல்ல அவரு இன்னொரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா, விஜய் ஃபேன்ஸ்னாவே அபியூசர்னாரு. ஆனா இவங்களே வந்து ஆக்சுவலி அபியூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, இவன் மேல வச்சு ப்ரோ நீங்க யாரு அந்த பிட்டு படம் ப்ரொடியூசரா பேசினீங்க, அவரதானே சொல்றீங்க? இல்லைங்க, நான் கார்த்திக் ரவிமா சொல்றேங்க. அவரே ஸ்பேஸ்ல வந்து இவர் வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் நம்பர் 1 அபியூசர் அப்படி இப்படின்னு பேசுறாரு. இவர் மோடியை சப்போர்ட் பண்றதுக்கோசரம் ராகுல் காந்தியை பத்தி எவ்வளவு கேவலமா அபியூசிவா பேசியிருக்காரு தெரியுங்களா? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு பேசியிருக்காருங்க. ராகுல் காந்தி காந்திக்கு பிறந்தவர். நல்ல சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. ஆமாங்க, ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு, என்ன காந்திக்கா பிறந்தான்னு கேட்டாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அபியூஸுங்க. அவன் இவன் வருது இல்ல மணிப்பூர் நடந்த கலவரத்தை பிராசிஷன் நாய் இந்த பொண்ணை பார்த்து அங்க இருக்க 2 பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்து. இல்ல அதாவது மணிப்பூர்ல நடந்த கொடூரம், அவலம், அப்புறம் விவசாயிகளுக்கு நடந்த இது எல்லாத்தையுமே எள்ளி நகையாடின கேடு கட்ட ஈனப்பிறவிகள் இந்த கும்பல். என்ன கேவலம் இவங்க மோடிக்கு முட்டு கொடுக்கறதுக்காக மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய வலி எல்லாத்தையுமே துச்சமா மதிச்சு அதை எள்ளி நகையாடி ஆசிஃபாவுடைய இதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வன்புணர்வுல இருந்து எடுத்துக்கிட்டு விவசாயிகளுடைய பிரச்சனை, மணிப்பூர் மக்களுடைய பிரச்சனை, இது எல்லாத்தையுமே எள்ளி நகையாடின கேடுகட்ட ஈனப்பிறவிகள் இவங்க. ஏன்னா ஒருத்தன் ஒரு கட்சிக்காக முட்டு கொடுக்கலாம், ஆனா ஒரு அவலம் ஒரு துயரம் நடக்கும்போது கொஞ்சம் அமைதியா அதை விமர்சிக்க முடியல, ஆதரிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அமைதியாவது போவான். புரியுதா இல்லையா? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. மனசாட்சின்னு ஒரு துளி அளவு இருந்ததுன்னா அது குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு கடந்தாச்சு போவோம். நம்ம இதுக்கு எதுவும் ஒரு தடகள வீராங்க நீ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பொண்ணு ரேப் பண்ணி அந்த மாதிரி ஒரு 50 ரேப் கேஸ் இருக்கு. ஒருத்தவங்க 50 ரேப் கேஸ் இருக்கு, ஓகேவா? 50 ரேப் கேஸ் இருக்க ஆள கட்சியில வந்து எதில் சொல்றது, குஜராத்ல வந்து உனக்கு மாநில போஸ்டிங் கொடுத்து அவனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து நம்ம மத்திய மந்திரி ஆக்கப்பல் பண்ணிருக்காங்க இவனுங்க, ஓகேவா? இவனுக்கு கீழ்த்தனமான வேலை அதுதான். அவன் 50 கேஸ் இருக்குதா? அந்த பொண்ணு அந்த தடகள வீரான் இருக்குல்ல, அந்த பொண்ணு கேஸ் வாபஸ் ஆகிட்டு போயிடுச்சு. முடியல, போராடி பார்த்துச்சு, இவங்க ரேப் கேஸ் கொடுத்து பார்த்து அந்த கேஸ் வாபஸ் வாங்கி நல்லா முடியல சொல்லி இந்த தூக்கி போட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு போய் வேலை பார்க்க போயிடுச்சு. அதுதான் இவங்களோட இது அதிகாரத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க இவனுங்க. ஏமாம் சார், மல்யுத்த வீராங்கனை அந்த விஷயமெல்லாம் மறந்துட்டியா? அதான் சொல்றேன், அதுதான் விஷயமெல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க சொன்னாங்க. அந்த பொண்ணு கேஸ்
இல்ல அந்த பொண்ணு கேஸ் வாபஸ் ஆயிடுச்சு போச்சு. ப்ரோ இந்த மாதிரி ஃபேக்டா பேசலாம் ப்ரோ. ஆனா அங்க யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்த 2 பேர்த்த வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு ஒரு விமர்சனம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு புஷி ஆனந்த் காலில் விழுந்ததை பத்தி அவர் அவ்வளவு விமர்சனம் பண்ணாரு. இங்க அண்ணாமலை காலிலேயே வந்து விழுகுறாங்க. அந்த அமரபிரசாத் ரெட்டி வந்து ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா, அப்படின்னு சிக்னல் காமிப்பாரு. ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு வந்து கால் விழுகும். இவங்க வந்து கால் விழுகிறத பத்தி வந்து பயங்கரமா ஏதோ வந்து பெரிய குத்தம், அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. ப்ரோ இங்க இருக்கிற ஒருத்தரே போய் நார்த்ல கால்ல விடுறாரு. அதுக்கு முட்டலை கொடுத்தாரு. அதுக்கு பயங்கரமான முட்டுங்க. நீங்க வேற அவருக்கு அந்த அதுக்கு முட்டு கொடுத்து SS12 ஒரு ஐடி வருங்க. 1 நம்பர் அபியூசர், பயங்கரமான அபியூசர். அந்த விஷயத்துக்கு முட்டு கொடுத்துதான் கார்த்திகை இந்த விஷயத்த தூக்கிட்டு இருந்தது. அதாவது புஷி ஆனந்த் காலில் விழுந்தது. புஷி ஆனந்த் காலில் விழுந்தது. அதுக்கப்புறம் தளபதியே சத்தம் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புஷி ஆனந்தே ஒரு வீடியோல வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு காலில் விழாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றேன்ட்டு கோபமா ஒரு ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ பாலிமர்ல போட்டு காமிச்சிட்டு இருந்தான். அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. அதையும் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு நீ வந்துட்டு காலில் விழுறதை பத்தி பேசுறியே, உனக்குலாம் அப்ப அறிவு எந்த அளவுக்கு இருக்குது? அது மட்டும் இல்ல, நீ அதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ஒரு கட்சியை வந்துட்டு வெறுக்கிறவனா நான் பார்த்துருக்கேன். இவன் வந்துட்டு கட்சியை வெறுத்துட்டு ஒண்ணுமில்லாத உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் கொண்டு வரான். புஷி ஆனந்த் போட்டோவை பெருசா போடுறீங்க. ஏன்னா அவர் தான் கல்யாணத்துக்கு வராரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்களதான் வந்துட்டு போட்டோவை பெருசா போடுவாங்க. இதே அண்ணாமலை போட்டோ வந்துட்டு பெருசா போடுறதையோ இல்ல வந்துட்டு வேற பிஜேபி அமர் பிரசாத் ரெட்டி இவங்க போட்டோ பெருசா போடுற போட்டோலாம் நான் எடுத்துட்டு வருவா. அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க, அதனால அவங்க போட்டோ பெருசா போடுறாங்க. இதெல்லாம் உனக்கு என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு காரணமா? உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் தூக்கிட்டு வரவாங்க. இதெல்லாம் எனக்கு அவ்வளவு இருந்தது. இந்த ஹரிஸ் நெல்லையில ஒரு திருவிழாவே ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அங்க 99 போட்டோ பெருசா போட்டு அண்ணாமலை போட்டு சென்ஸ் தான் போட்டாங்க, மோடி போட்டு சென்ஸ் தான் போட்டாங்க. சச்சின் ப்ரோ மேல கொஞ்சம் தூக்கி விடு ப்ரோ. நிதிஷ்குமாருக்கு டெபுட்டி பிஎம் ஆஃபர் பண்ணிருக்கானுங்க. ஓஹோ, யார் ஆஃபர் பண்ணது? ஏபிபி நியூஸ். கோட்டைமேடு பகுதியில் கோவை தொகுதி வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆட்டு பிரியாணி வழங்கப்பட்டது. சந்திரபாபு நாயுடு என்ன தக்காளி தொக்கா? அவருக்கு பிஎம் ஆஃபர் பண்ணுவீங்க மாம்சே? நீங்க வேணா பாருங்க, சந்திரபாபு நாயுடு ஒடியாந்துருவாப்ல இந்தியா கூட்டணி பக்கம். அதான் நடக்கும். இல்ல ஒரு நிமிஷம் சச்சின், யாரு அதை ஆஃபர் கொடுத்தாங்க உனக்கு? இவனுக்கு ஸ்டாலினுக்கு எதுவும் ஆஃபர் பண்ண மாட்டீங்களா நீங்க? வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சந்திரபாபு நாயுடு எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு? இந்தியாக்கா? எதுக்கு இந்தியா அந்த நியூஸ் மினிட்ல வந்து ஒருத்தங்க நியூஸ் போட்டிருக்காங்க, அது மாதிரி கிடையாது அப்படின்னு. அரசியல் மாம்ஸ் இதுவும் நடக்கலாம். மாம்ஸ் செப்பரேட்டா இருக்க போறாரு அவரு. எல்லாம் என்ன பண்ண போறாங்க? என்ன சுந்தரு, உங்க தொகுதி தப்பிச்சுக்கிச்சு போல. அப்பாடா, நல்ல வேலை சங்கி ஊருன்னு சொல்ல மாட்டாங்க இனிமே. கொஞ்சம் தெளிவாயிட்டானுங்க. இந்த ஜாதி வச்சுன்னு இந்த ஊரு உருப்படுறதுல ஒண்ணுமே ஆகுது. நானே அவசரப்பட்டு காலையில வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிட்டேன், கண்ட மாதிரி அடிச்சு. குயில் பாட்டு அந்த பொண்ணு ரீல்ஸ்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு இறங்கி வர முடியுமா சொல்லுவாப்போ? மதனே, அந்த பிரசாரம் டைம்ல போயிட்டு நான் உங்க வீட்டு பொண்ணு இல்லையா, எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா, அம்மாக்காக நான் ஓட்டு கேட்க வந்திருக்கேன் மாதிரி சந்திரபாபு நாயுடு பிஎம் ஆனா வர்றாங்க, நான் ஆளை விடுங்க பாரு. தர்மபுரி என்னாச்சு? பிஎம்ல அது டிஎம்கே லீடிங் தான் வந்துச்சாடா. போடு, முடிஞ்சு போச்சு போல். ஆமா, டிஎம்கே லீடிங் இருந்த ஒரு இடமும் அங்கேயே பாட கட்டிடுச்சு. 39 மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கு பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி பேசிருக்கு அப்படின்னு. பாண்டியும் காலிடா எஸ்பி, அதுவும் காங்கிரஸ் காலிடி. தர்மபுரி என்ன அவங்களுக்கு பின்னாடி அப்ப 40க்கு 40 தான். ஆமா, இவரு இங்க ஜாதி ஓட்டு. அதே மாதிரி வந்து விஜயகாந்த் பையன் இருக்காப்புல, அவங்களுக்கும் அந்த டிஎம்கேல இருக்கிற கேண்டிடேட், அது அவங்களுக்கு வந்து ஒரு 5000 to 10,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். ஆனா டிஎம்கே இல்ல, டிஎம்கே கிடையாது, அவரு காங்கிரஸ். மாணிக்கம் தாக்கூர். இல்ல யார் லீடிங்? விருதுநகர்ல யார் லீடிங்? அவர்தான் மாணிக்கம் லீடிங்.
சரி இந்த ஒரு டைம் இவரு என்னடா ஓபிஎஸ் எனக்கே ஆசை என்னன்னா ஒரு டைம் விஜயகாந்த் பையன் ஜெயிக்கட்டும் போயிருச்சு அப்படின்னு ஆசையா அவர்லாம் இருக்கு. போயிடுச்சு ஓபிஎஸ் போயிடுச்சா? அவர்லாம் போயிடுச்சு அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல அதெல்லாம் போயிடுச்சு எப்பயோ. அதெல்லாம் அப்பயே போயிடுச்சு. நவாஸ்கனி ஏய் மச்சான் அந்த பலாப்பழத்து நிலைமை என்னாச்சு மச்சான்? பலாப்பழம் யாரு மனுஷன்? பலாப்பழம் தான் ஓபிஎஸ் இப்பதானே கேட்டேன் ப்ரோ. நாகப்பட்டினத்துல நாம் தமிழர் கீழே ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதான் ப்ரோ போயிடுச்சு. சரி நாமக்கல் டாக்டர் நாமக்கல் நாகப்பட்டினம் ரெண்டுலயும் நான் பிஜேபிக்கு அதாவது நாம் தமிழர் கீழே இருக்குது பிஜேபி 4வது இடத்துல. இல்ல இல்ல ராஜேஷ் வம்சா அது இல்ல இவங்க ஜெயிக்கிற டாக்டர் ஜெயிக்கிற மாதிரி சொன்னாங்களே டாக்டர் ஈடி எடுக்கலையா? கூட்டணி வச்சாப்புல டாக்டர் நாகப்பட்டினம் நம்ம நாமக்கல் டாக்டர் நின்னாப்புல சரி கட்சிக்காரு ஒருத்தர் தெரியல அவர்தான் கூட்டணி கட்சி காங்கிரஸ் அமேதி பின்னடைவு பிஜேபிக்கு. திருநெல்வேலி நயனா நாயகன் தோல்வி 1 லட்சம் ஓட்டு டிஃபரண்ட். யாரு அங்க இவன் ஜெயிச்சாங்களா? அந்த 4 கோடி பிடிச்சாங்க. ப்ரோ அவன் டம்மி கேண்டிடேட் ப்ரோ காங்கிரஸ்ல அவன் சின்ன ஆளு ப்ரோ அவன் தோத்துருக்கான் பாத்தியா ப்ரோ அவன். இங்க வேற மதன் இங்க வேற அரசியல் இதெல்லாம் நான் அவன்கிட்ட கார்த்திகேயர் மட்டும் போய் சொன்னீங்க நம்மள வந்து பைத்தியக்காரன்னு சொல்லுவான். அதனாலதான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவன் ஒன்றி இல்ல மாம்சே அவன் ஒன்றிய செயல தான் என்ன மாம்சே அவன் ஒன்றியத்துல இருந்தான் போஸ்டிங்ல அவன் பெரிய போஸ்டிங்ல காங்கிரஸ்ல அவனை கூட்டம் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இல்ல திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில மட்டும்தான் நயனாநாயகன் ஜெயிப்பான் சரியா. இங்க ஆலங்குளம் இதெல்லாம் போட்டுச்சுன்னா நாடார் ஓட்டு தான் அதிகம். இவன் தேவை பாளையங்கோட்டை வேற மாதிரி வேற மாதிரி. அது வந்து இல்ல சையத் ப்ரோ அன்னைக்கு ராஜேஷ் நல்லா பண்ணாப்புல ப்ரோ வராது ப்ரோ சொன்னாப்புல அன்னைக்கு என்கிட்ட வராது நான் பாளையங்கோட்டை இல்ல அது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓகே. பாளையங்கோட்டை அப்புறம் வந்துட்டு போதுன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலப்பாளையம் எல்லாத்துலயும் பாளையங்கோட்டை வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு மேலப்பாளையம் ஃபுல்லா முஸ்லீம் ஓட்டு. சச்சின் இருக்கியாடா? சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஒரு அன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தோம் ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு எல்லாரும் எதுல பிரசாந்த் ப்ரோ ஸ்பேஸ்ல ஆமா அதுல வந்து நவாஸ்கனி தானே ஜெயிக்கிற மாதிரி பண்ணோம் இல்லையா? நவாஸ்கனி தான் ஜெயிப்பாரு. ஆமாண்ணே நவாஸ்கனி தானே இப்ப வின்னிங் ஜோன்ல இருக்காரு. அவர் தானே ஃபர்ஸ்ட். இப்ப சச்சின் மட்டும் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அங்க மொத்த கும்பலும் வந்துட்டு ஓபிஎஸ் இல்லடா நான் எதை வேணா ஒத்துப்பேன்டா. சன் டிவி மாஸ் பண்றேங்கிற பேர்ல நடுவுல ஒரு எடிட்ட போடுறான்டா. என்னால பார்க்க முடியலடா. கத்தி வாழெல்லாம் சுருட்டிட்டு வருதுடா. எம்கே பார்க்க முடியல. நிதிஷ்குமார் ஆஃபர்ட் போஸ்ட் ஆஃப் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் பை இந்தியா அலையன்ஸ். அப்படியா? அதெல்லாம் நிதிஷ்குமார் இப்ப இருக்கப்படி டஃபா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா கஷ்டம்னு நினைக்கிறீங்களா இப்ப இருக்கிற நிலவரப்படி? நிதிஷ்குமார் வரணுங்க, சந்திரபாபு நாயுடு வரணும். வந்தாங்கன்னா இந்தியா கண்டிப்பா பாருங்க வந்துருவானுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயம் நடக்கும். இவனுக்கு பிஜேபி பக்கம் போக மாட்டானுங்க இனிமேல். ஏன்னா இங்க என்ன வேணாலும் மாறலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கடந்த காலத்துல என்ன சொல்றேன்னா வச்சு செஞ்சிருக்காங்க. அது ஒரு மேட்டர் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இப்போ 2 பேருமே கொஞ்சம் வெல்கமிங்கா நிறைய ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் சலுகைகள்லாம் லிபர்ட்டிஸ்லாம் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இதுல ஆர்எஸ்எஸ் ரொம்ப மிட்டிகேட்டடா ஸ்டிஞ்சியா அவங்களுடைய ரொம்ப அஜெண்டா ட்ரிவனா இருக்கும். ஆனா ராகுல் வந்து கொஞ்சம் வெல்கமிங்கா இருப்பாரு. கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட இருப்பாரு. எனக்கு ஒரு டவுட் இதுல ஒட்டுமொத்தமா பாஜக வந்து என்டிஏல வந்துட்டு அவங்க தானே 231 நம்ம இருக்கிறாங்க கரெக்டா? இப்ப நிலவரப்படி 246 மாம் சார். அப்ப பிஜேபி மட்டும் கிடையாது. பிஜேபி மட்டும் எத்தனை சச்சின்? இருங்க நம்ம மட்டும் 240 ப்ரோ. சரி ஆனா அப்படி பார்த்தா அவனுங்க மெஜாரிட்டில தானே இருக்கானுங்க. ஆனா 273 ஆகும் ஃபார்ம் பண்றதுக்கு ஓகே புரியுது. ஆனா காங்கிரஸோட நீ இவங்க வந்து பிஜேபியை மட்டும் கம்பேர் பண்ணா காங்கிரஸ் கூட்டணியா தான் நிறைய இடத்துல நிறுத்திருக்கான் போல் இருக்கு ப்ரோ. அந்த 240 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ உங்களால. அவனால தனியா அது ரைட்டு புரியுது. ஆட்சி அமைக்க முடியாது. சிங்கிள் மெஜாரிட்டில ஆட்சி அமைக்க முடியாத போது சிங்கிள் மெஜாரிட்டி யாரு வச்சிருக்காங்களோ அந்த கட்சியை திரௌபதி முர்மு கூப்பிட்டு உங்களால மெஜாரிட்டி காட்ட முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு போகும். அது என்ன உண்மை ஓகேங்களா? கால்ல உழுவணும்.
எல்லாத்துட்டையும் போய் ரெண்டாவது தான் ராகுல் காந்திக்கு வந்து போகணும். அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ அவர் 240 வச்சிருக்கட்டுமே, வேம்பிலேயே அடிக்கிற அளவுக்கு உன்ட்ட ஆட்டம் இருக்கலாம். அதுக்காகலாம் நீ ரோஸையே அடிக்கிற அளவுக்கு உன்ட்ட ஆட்டம் இருக்கலாம். அதுக்காகலாம் என்ன அந்த மாதிரி வந்து அவர் வந்து 240 வச்சுக்கிட்டுமே அவருக்கு என்ன அப்பர் ஹேண்ட் கிடைக்கும்னா, he'll be invited on priority basis to prove his majority. got it. இவனே எக்ஸ்பைரி ஒரு படத்துல எல்லார் காலையும் போய் விழுவாங்களே வீடு வீடா, அது என்ன மீம் தான்? அசுரன். அதெல்லாம் கரெக்டா வச்சிருப்பியா? அந்த மீமாவது எடுத்து போடுறா. இருக்கு அது கொஞ்சம் அனுப்பிச்சு. ஹரிஷ் ப்ரோ, எனக்கு நீங்க சொன்னீங்க சந்திரபாபு. அதுல தனுஷோடைய மூஞ்சில வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க மோடியோடைய போட்டோ போட்டுருங்க. சூப்பரா வேணாம், போட்டோலாம் வேணாம் ப்ரோ, அப்படியே போட்டோ போதும். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன். ஆல்ரெடி இங்க ஜெகன்மோகன் ரெட்டி காலி பண்றதுக்காக, ஒய்எஸ்ஆர் காலி பண்றதுக்காக, உங்க அப்பாவை காலி பண்றதுக்காக உங்க காங்கிரஸும் இவங்கள தெலுங்கு பார்ட்டியும் கூட்டணி வச்சாங்க அப்போ 2009. அது ரைட். ஆனா இப்ப ரீசன்ட் அப்டேட் படி மோடி போன்ல பேசிருக்காருங்கறாங்க. உடனே அவன் பேசினாலும் மதிக்க மாட்டாங்க. எல்லாருமே போன்ல பேசிருக்காங்க மாம்ஸ். டேய் எக்ஸ்பீரி, அந்த மாதிரி காரியத்தை மட்டும் பண்ணிராதடா, மாட்டிக்குவே. ஹரிஷ் ப்ரோ இல்ல ஹரிஷ் ப்ரோ, ஆல்ரெடி கொஞ்சம் ரேப்போ இருக்கு சோனியா காந்திக்கும் இவனுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும். ஏன்னா இவனுக்கு ஒய்எஸ்ஆர் கொஞ்சம் காலி பண்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாங்க. இப்போ அதே சீனியரா நடக்கும்ல. அப்போ வந்து ஆப்போசிட்டோட அலையன்ஸ்ல இருந்தானுங்களா? இல்ல ப்ரோ, அலையன்ஸ் கிடையாது ப்ரோ. அது வந்து காங்கிரஸோட ஒரு சீட்டு ப்ரோ. காங்கிரஸ் ஜெயிச்சு அவங்க சிஎம் இருக்க எலெக்ஷனை ரீஎலெக்ஷன் வச்சு கூட்டணி வச்சு ஒய்எஸ்ஆர் காலி பண்ணி உங்க சிஎம் ஆனாங்க. ஓகேவா? சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆகிட்டாங்க. காங்கிரஸ்காரன் ஆட்சி கலைச்சாங்க காங்கிரஸ். எதுக்காகனா சிஎம் ஆகிறதுக்காக. அந்த பிரச்சனை இருந்துச்சு ப்ரோ. பிரச்சனை அதுக்கப்புறம் இவங்க அந்த ஆட்சியை கலைச்சாங்க. யாருக்கோசம் தான்? சந்திரபாபு நாயுடு கோசம் கலைச்சாங்க. அது ஒரு உள்ளுனா போயிருந்தேன்னா இவங்க ஜெயிக்கூடாதுன்னு ஒரு மேட்ரு இருந்துச்சு ஒய்எஸ்ஆர். அதனால கலாச்சாங்க. அப்ப ஹெல்ப் பண்ணாங்களா அவங்க காங்கிரஸ்? அவங்களுக்கு அந்த ஹெல்ப்னர்ஷிப் யூஸ் ஆகும் நினைக்கிறேன். அதனால என் தலைமை நிதிஷ் தான் பெல்ட் அடிக்க போறான், பாத்துக்கிட்டே இருங்க. அந்த பெல்ட் இல்ல அடிக்க மாட்டான் கிடையவே கிடையாது. தலைமை பெல்ட் அடிக்கிறதுக்கே பேர் போடவே இது வரைக்கும். அவன் இல்ல தனி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலன்னா பெல்ட் அடிச்சிருவான். பெல்ட் அடிப்பான். அப்படி இல்லன்னா ஹோம் கேட்பான். சச்சின் ஹோம் கொடுத்தா அமைதியாயிருவான். டெபுட்டி பிஎம் கேக்குறேன். டெபுட்டி பிஎம் இல்ல, டெபுட்டி கேட்க போன்னு சொல்லிட்டா. டெபுட்டி பிஎம் எப்படியாப்பட்ட போஸ்ட்? அதுவே கிடைக்குது. எப்படியாப்பட்ட போஸ்ட்? டெபுட்டி பிஎம்க்கு என்ன பவர் தெரியுமா? டெபுட்டி பிஎம்ல டம்மி. ஹோம் தான் கேட்பாங்க. அது பேர் கூட டம்மி. ஆனா இவங்க சொல்றதுல கேட்டுல ஆகும் ப்ரோ. டெபுட்டி பிஎம் வச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஹோம் தான் கேட்பாங்க. ஹோம் தான் மேட்டர். ஹோம் கொடுப்பாங்க டெபுட்டி அவனுக்கு. என்ன பாருங்க, நீ என்ன சொல்றீங்க? ஹோமும் கொடுத்து டெபுட்டியும் கொடுப்பாங்கன்றீங்களா? கொடுப்பாங்கடா. அப்ப சந்திரபாபு நாயுடு என்ன தக்காளி தொக்கா? அவனுக்கு நிதி அமைச்சர். அப்ப பிஜேபில ஜெயிச்சாங்க பூரா. என்ன அதெல்லாம் கிடையாது. போக சொல்லாங்க. அவனுங்க இப்பவே பொட்டி பொட்டியா பணத்தை காட்டிட்டு போனாங்க. அங்க பாரு 500 கோடி வச்சிருக்கேன். அண்ணே இதுல ஒரே நிமிஷம் அண்ணே, இது சிஎன்என்ல நியூஸ் போட்டானே, ஜனதாதள் ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் காங்கிரஸ் ஹையர் அபிஷியல்ஸோட டாக்ல இருக்காங்கன்னு போட்டான். அதை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் தாவறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு. அதாவது ஏதாவது வழி இருக்கு. பாஜக வந்து பணத்தை தான் பிரதானப்படுத்தும், பவரை இல்ல. அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ரெண்டு சினாரியோ பாசிபிலிட்டி இருக்கு எக்ஸ்பெரி. எவனாவது ஒருத்த மட்டும் தாவனான்னு வச்சுக்கவன், 2 பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. அப்ப வந்து சையத் சொன்ன மாதிரி நடக்கும். 2 பேர் தாவனானுங்கன்னு வச்சுக்கவன், அப்படியே மெஜாரிட்டி காங்கிரஸ் பக்கம் போயிரும். 2 பேர்னா யார் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும். சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ் அப்படின்னா 2 பேருமே தாவனாங்கன்னா மெஜாரிட்டி அப்படியே ஸ்விட்ச் ஆயிரும். ஆமா, மெஜாரிட்டி அப்படியே ஸ்விட்ச் ஆயிரும். அந்த பவன் கல்யாணம் வந்து தனியா இல்ல, அவங்க வர்றதா இருந்தா பவன் கல்யாணோட சேர்த்தா வரும். நீ மட்டும் தனியாலாம் வந்து உட்கார்ந்து தனியா அதான் கேக்குறேன். அப்ப அவர் தானே வரணும். அது ஃபுல் நம்பரா பேசும்போது ஃபுல் நம்பராவே இருக்கட்டுமே. இப்ப நிதிஷ்குமார் கிட்ட எத்தனை சீட் வரும் எண்ட் ஆஃப் தி டே? நிதிஷ்குமார் கிட்ட எத்தனை? அண்ணே 30 வந்துரும்னே. 30 வந்துரும். 30 சீட் அவனுக்கு. நிதிஷ்குமார் வந்துருவாரு. அண்ணே நிதிஷ்குமார் தான் தலையெழுத்து எழுத போறான். நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு பத்தி பேசுறீங்க. நிதிஷ்குமார் தான் தலையெழுத்து எழுத போறான். ஈஸ் த கிங் மேக்கர். ஸ்டாலின்க்குலாம் என்ன பெருசா எதுவும் இது பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். 2 ஒன்றிய அமைச்சர் கொடுப்பாங்க. 2 ஒன்றிய அமைச்சர். சரி ப்ரோ, நம்ம என்ன 29 அண்ணா இல்லைடா?
29 எப்ப ஃபர்ஸ்ட் 26 ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்ல நான் இல்ல 26 டே கொஞ்சம் நான் நம்ம ஒரு வந்து இதாதான் கேக்குறேன். ஏன்னா ஐடியா இருக்கு அவங்களுக்கு 26 ஓகே தான். 26ல நம்ம மட்டும்தான். அண்ணன் இல்ல ஐடியா பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான் வச்சு இந்த எலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கள நிறவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாட்டின் அரசியல் சூழல், இந்தியாவின் அரசியல் சூழல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதுக்கு முடிவு எடுக்குங்க. அது இப்பமே தளபதிட்டு கேட்டாலே இப்ப அதுக்கெல்லாம் இப்ப அதை பத்தி திங்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லடா சச்சின், இப்ப 2வது இடம் இருக்கு பாத்தியா, அதே கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல. ஓகேவா, அது ஸ்டேபிளா இல்ல இடத்த ஈஸியா அடிச்சு நவுத்திடலாம். ஓகேவா, ஸ்டேபிளா இல்லன்னு இல்ல இவனே, 2வது இடம் இப்ப யாருக்குமே இல்ல. அதான் உண்மை. ஸ்டேபிளா இல்லடா, ஸ்டேபிளா இல்லனா யாருமே இல்ல அந்த இடத்துல. அதான் ஸ்டேபிளா இல்ல சொல்றது காரணம் வந்து ஒண்ணு அங்க பிஜேபி இவங்க அடிச்சுக்கிறாங்க 2 பேர் மாறி மாறி, நீயா நானு சொல்லி. ஓகேவா, அந்த ஸ்டேபிள்னஸ் தொகுதியில நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா சொல்லு, நான் எப்படி சொல்றேன்னா, இது டிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா அந்த இடத்துல 2வதா இருக்க போறது வந்து ஏடிஎம்கே தானே ஒரு டைம் இருந்துச்சுல்ல. இதே வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா 2வது இடத்துல டிஎம்கே தான் இருக்கும்னு ஒரு டைம் இருந்துச்சுல்ல. அந்த டைம் வந்து இப்ப இல்ல. அது ஓகேடா, பர்சன்டேஜ் படி இப்பயும் அதிமுக தான். நான் அதை விட்டுருங்க, பர்சன்டேஜ் படி அதிமுக தான். ஆனா வந்து அந்த நெக் டு நெக் ஃபைட் கொடுத்து ஸ்டாண்ட் பண்ற அளவுக்குலாம் இல்லன்ற நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகாது. உனக்கு எப்பயுமே பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல பெரிய நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகாது. எக்ஸ்பெரி நீ 2014, 19 இது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இந்த 26 எலெக்ஷன்ல வந்து சின்ன சின்ன தொகுதி தானே. இப்ப வந்து இது வந்து எம்பி எலெக்ஷனு, அதனால வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா வந்து அதுன்னு வர்றப்போ 2014ல இவங்களோட ஏஎம்கேயோட ஓட் ஷேர் பார்த்தா ஆல்மோஸ்ட் 40 ஸ்வீப். அவங்க ஒரு வருஷம் ஸ்வீப் பண்ணாங்க, இவங்க 2 வருஷம் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெரி இது அப்படியே உல்டா இல்ல 10% 15% ஓட்டு தான் போன தடவை கூட இது 2 சீட்டு வந்து மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. இங்க பாரு சச்சின், நீ வந்து இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷனை பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கட்சி ஸ்வீப் பண்றானுங்க. நீ பாரு 14ல ஏடிஎம்கே ஸ்வீப், 19ல டிஎம்கே ஸ்வீப், மறுபடியும் டிஎம்கே ஸ்வீப். அதான் நடக்கும், மேக்ஸிமம் அதான் நடக்கும். அதுதான் மேக்ஸிமம் நடக்கும். இல்லடா ஸ்டார்பா, இன்னைக்கு யாரு வந்துட்டு இந்த அகிலேஷ் யாதவ் தான் மணி இந்த பேங்க். நீ நினைச்சு பாரு, இன்னைக்கு வந்துட்டு பிஜேபி வந்து யூபிஎஸ் ஸ்வீப் பண்ணான்னா சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல இன்கேஸ் நடந்துருந்துச்சுன்னா அவன் தனியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருப்பான். எவன் தயவும் தேவையில்ல அவனுக்கு. வெஸ்டர்ன் யூபி, அதாவது எவன் வந்து ஆட்சியில இருக்கானோ அவன் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஃபுல் ஸ்வீப் அடிக்கிறான். அப்படித்தானே? இந்தியால அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் எது தெரியுமா? யூபி ஸ்டேட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன். ப்ரோ ஸ்மிருதி இரானி இல்லடா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஸ்மிருதி இரானி தோல்வி. சையத் ப்ரோ ஓகே அவ்வளவுதான். சைல்ட் அண்ட் உமன் டெவலப்மெண்ட், சாரி சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் உமன்ஸ் மினிஸ்டர் காலி மினிஸ்டர். இது நிர்மலா சீதாராமன் அவளா தோத்து போயிட்டா. ஆனா அந்த கங்கனா கருமாந்திரம் முடிச்சவங்க எல்லாத்தையுமே ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட மைண்ட் வாய்ஸ் வந்து இதுக்கு தான் நான் எலெக்ஷன் கிடையாது. அதுக்கடுத்து ராகுல் வெற்றி வரும் யூபில இருந்து. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி அவுட்கம் வந்து எந்த சர்ப்ரைஸும் இருக்காது. பிஜேபி ஃபார்ம் கவர்மெண்ட், திங்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே போயிடும். அதான் நான் நினைக்கிறேன். மேபி இவனுக்கு கொடுக்குற இல்லடா இது ஒரு சான்ஸ்டா போர்ஸா. இல்ல ப்ரோ, ஐ டோன்ட் திங்க் சோ. நீங்க ஜம்ப் எல்லாம் ஆவாங்க நான் எதிர்பார்க்கல. நோ இல்ல ஜம்ப் இல்லடா. ஒரு சரி, இப்ப நீங்க சாதாரண சிஎம் எலெக்ஷனுக்கே வந்து அவங்க கூட்டணி பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுக்க, எப்படியாச்சும் கூட்டணி சீட்டை கொடுத்து சிஎம் ஆக்கி விட்டுருவாங்க. அது ஓகே. இப்ப நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். 290 இருங்க ப்ரோ, 290 வச்சிருக்காங்க. இப்போ நீங்களே அந்த கட்சி தலைவரா இருந்தா என்ன பாப்பீங்க? ஓகே 290 நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம். சொல்ல முடியாதா குமார், நிதிஷ்குமாருக்கு. அததான் ப்ரோ சொல்றேன், ஹோம் பினான்ஸ் கரெக்ட் பாயிண்ட். நான் இப்ப அததான் சொல்ல வந்தேன். கேக்குறேன், ஏன்டா டெபுட்டி பிஎம் கேக்குற? பிஎம் கேள்றா. அததான் இப்ப நான் சொல்ல வந்தேன். குடுத்துருவாங்கடா. அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன். நான் அததான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை சொல்லதான் ஸ்டார்ட் பண்ணேன். அது சோனியா காந்தி. ஒரு நிமிஷம், சோனியா காந்தி வந்து ஆட்சி அமைக்கணும், அவ்வளவுதான். மோடி காலி பண்ணும், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இல்ல சையத் ப்ரோ, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் இல்ல ப்ரோ, சையத் ப்ரோ காங்கிரஸ் லிபரல் தான்.
லிபரல் தான், பிஎம் கேண்டிடேட் குடுக்குற அளவுக்கு லிபரல் கிடையாது. பிஎம் கேண்டிடேட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க டிமாண்ட் பண்ணா அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது ஒரு ஒரு ஆமா அமிக்கபிளான ஆமா போக்க கடைபிடிப்பாங்க அந்த மாதிரி. ஆனா அதெல்லாம் நல்லவன் தான், நிதிஷ்குமார் ஆனா அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. நிதிஷ்குமார் இந்த அந்த புலி இல்ல இந்த புலிப்பாண்டி மோசமானவன் தான், அதுக்குன்னு குழந்தைங்கள்ட்ட குழந்தைங்களுக்கு கிடையாது. ஆமா அந்த அப்படி மாதிரிதான். பிஎம் ஆனா கேண்டிடேட்லாம் நோ. பிஎம் கேண்டிடேட் எல்லாம் கேட்கறதா இருந்ததுன்னா சந்திரபாபு நாயுடு தான் கேட்பாரு. நிதிஷ்குமார் அந்த அளவுக்கு போக மாட்டாரு. இல்ல அண்ணே கண்டிப்பா சந்திரபாபு நாயுடுலாம் சந்திரபாபு கேட்டாங்கன்னா நாயுடு தான் பானிலே பிஎம் அடிச்சிருவாங்க. கேட்பாரு. இல்ல ஏன்னா ப்ரோ அவருக்கு தான் ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு, அதனால அவர் தான் கேட்பாப்ல இந்த டைம்ல. ஒரு கேளுடா நிமிஷம் கேளு, அண்ணே யார்கிட்ட சந்திரபாபு கேக்குற? நாயுடு எத்தனை அண்ணன் ஜெயிச்சிருக்காரு? தானே கேக்குற. டேய் சச்சின், சந்திரபாபு நாயுடு எத்தனைடா ஜெயிச்சிருக்காரு? 25. அவன் அலையன்ஸ் 25. வாஷ் அவுட் அவங்க ஒய்எஸ்ஆர் அங்க ஓ எம்பி சீட்டே 25. அப்ப அவன் டிடிபி மட்டும் 16 ஜெயிச்சிருக்கான்டா. சீட்டே 25 ப்ரோ இருங்க, சீட்டே 25னா இப்ப பிஜேபி எத்தனை, அந்த அலைன்ஸ் என்ன நம்பர் வச்சிருக்கு இப்போ கரண்ட் நிலவரப்படி என்டிஏ? இல்ல அவருக்கு மட்டும் 17 நினைக்கிறேன் அங்க. 17ஆ? என்னையா வேற வேற நம்பர் மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொன்னாங்க, 17 ஆமா அவருக்கு மட்டும். இல்ல போதே வாஷ் அவுட் அங்க ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் இல்லையா, நான் சொல்றது இங்க சந்திரபாபு நாயுடு சொல்றேன். அதான் சொல்றேன் 25 லீடிங் அவன். வாஷ் அவுட் எம்பில இவன் ஒய்எஸ்ஆர். சரி அப்ப 25 தானே. இப்ப பிஜேபி அலைன்ஸ் எத்தனை சீட் வச்சிருக்காங்க? 290. 290. 25னா 90, 80. ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி அவனும் கேட்பான்டா பிஎம் கேண்டிடேட். அடங்க கையால. இப்ப புரியுதா, இதுதான் நடக்கும். எத்தனை பிஎம்டா? அடி எடுத்தவன்லாம் தண்டால்காரன் ஆவான் இப்போ. அதெல்லாம் வராங்களா பாப்போம்டா. ப்ரோ சத்தியமா சொல்றேன், மோடி எல்லாம் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு நம்ம இந்த நிலைமையில. நாளைக்கு நேத்து நைட்டு தூங்கும் போது நினைச்சிருப்பாரு நம்ம நாளைக்கு இந்நேரம் சண்டில இப்படி சண்டில நிப்போம்னு நினைச்சிருக்க மாட்டான்ல. இல்ல இதுவே கூட டவுட்டா தான் இருக்குது. இவ்வளவு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுல ஏதோ உள்ளடி வேலை பார்த்திருக்கானுங்க. யாரு மைக்கு எக்கோ அடிக்குதுடா. யூபிலே 50% மேல அடிச்சிட்டாங்க. நான் 30 தான் வரும்னு நினைச்சேன். கடைசியா எதிர்பார்க்காத விதமா எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டானுங்க. இப்போ என்னால நம்ப முடியல. எப்படா நீங்க வந்து ஓட்டு போட்டீங்க காங்கிரஸ்க்கு? ஒரு பொண்ணு போட்டுருந்துச்சு எக்ஸ்பெரி. என்னடா மறுபடியும் எக்கோ அடிக்குது? இல்ல அவன் மைக் இல்ல, என்னோட மைக்கா? இல்லடா சாயங்காலம் மீட்டிங்க போடுறாங்க போலடா. கார்கிய கூப்பிட்டுருக்கான். ஆமா. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு போட்டிருந்தாடா. அதாவது என் வாழ்க்கையில ஒரு ஆளை கூட நான் பார்த்தது இல்ல அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது பேர் என்ன? ஐயோ, யூபில ஜெயிச்சாங்களே இப்போ, சைக்கிள் சின்னம் சொன்னீங்க. அவங்க ஒருத்தனை கூட அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற பார்த்ததே இல்ல. எப்படா ஜெயிச்சீங்க, எங்கடா இருக்கீங்க ஓட்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு. அவன் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? முன்ன பின்ன இந்த டைலாக்கே நான் 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னடே, முரட்டுத்தனமான ஆள்றா அப்படின்னு. அவன் 10 வருஷம் சிஎம் ஆயிருந்தான் அவன் அந்த ஊர்ல. அதெல்லாம் தாண்டி அவன் சரியான ஃப்ராடு வேற. அப்படிலாம் அகிலேஷ் யாதவுக்கு முன்னாடி முலாயம் சிங் அவருடைய லைஃப் எல்லாம் பாருங்க, நிறைய இருக்கும். அவங்க அப்பாடா அது, அவங்க அப்பா தானே அது. ஆமா அவங்க அப்பாவும் சிஎம் இருந்தா. ப்ரோ முலாயம் சிங் யாதவ் ஓகே ப்ரோ. அகிலேஷ் யாதவ் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ஓகே தான், அவன் ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக உடனே ஊலாம் சொல்லக்கூடாது. இல்ல துஷ்டிக்கலாம் வைஃப் இருக்குல்ல, அது ப்ராப்பர் அக்மல் சங்கி அது ஓகேவா. அதை கல்யாணம் பண்ணி அதை இங்க கூட்டு வந்துட்டான் கட்சியில. எப்படி அவன் அந்த அளவுக்கு அவன் கரெக்ட் கிரிமினல்? அவன் இல்ல அவன் கிரிமினல் தான். அவன் இந்த மாதிரி இல்ல, நிறைய விதத்துல கிரிமினல் தான். அதை விடுங்க, அது தேவையில்லாத காரியம், நமக்கு தேவையில்லாது. சரி பூர்சா, இந்த எலெக்ஷன் யார் எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன்? ஒன்னு அகிலேஷ் யாதவ், இல்ல நிதிஷ்குமார். எக்ஸ்பெக்டரா? எனக்கு அகிலேஷ் யாதவ் தான் எக்ஸ்பெக்ட். ப்ரோ ராகுல் காந்தி தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட். ராகுல் காந்தி விடுறா, அகிலேஷ் நிதிஷ்குமார் சொல்லு யாருன்னு சொல்லி. ஆட்சி அமைக்கிறது விடு, இவ்வளவு சீட்டு வந்தது காரணம் யாரு? எனக்கு என்னமோ அவங்க ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது ப்ரோ. இந்த கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, 1 player only can win you matches, டீம் only can win you trophy. அந்த மாதிரி ஒரு கம்பைன்ட் அவங்க ஒரு வைபா இருந்தாங்க ப்ரோ அந்த கூட்டணியை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ஸ்டார்டிங்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, எலெக்ஷன் மிட் எலெக்ஷன்ல சச்சினே முடிய மாத்திட்டான். ஒரு மாதிரி மிட் எலெக்ஷன்ல திடீர்னு விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க அந்த கேங்கே. அது ஒரு மாதிரி வைபா கிளம்பிட்டாங்க. அதுதான் இதுக்கான அவுட்கம்னு நான் நினைக்கிறேன்.
நான் இதே சொல்றேன் ப்ரோ, அடிச்சு சொல்றேன். லாஸ்ட் எலெக்ஷன்ல அதே யூபி, லாஸ்ட் எலெக்ஷன் அதே யூபில இவன் வாஷ் அவுட். இல்ல நான் இன்னொன்னு ஷோரா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் யூபில நடந்திருந்ததுன்னா இவ்வளவு சீட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் அதை உறுதியா சொல்றேன். சச்சின் ஒத்துக்கிறியா? அது நான் ஒத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நமக்கு நடந்த எலெக்ஷன்ல யூபி ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா இவ்வளவு சீட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. என்ன 30% தான் முடிஞ்சிருக்காடா கவுண்டிங்? கவுண்டிங்கே முடிய போகுதுடா. இல்லடா மேல ஷேர் பண்றேன். சச்சின் இல்லப்பா, அண்ணாமலை வந்து 40,000 வாக்கு வித்தியாசத்துலதான் பின்னாடி இருக்காங்க. 1,80,000 வரைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல, 40,000 தான் டிஃபரன்ஸ் ப்ரோ லீடு வந்திருக்கு. 40,000 கம்மியா ப்ரோ? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 80,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் பின்னாடி இருந்தாரு. இருந்தான் 40,000 நீங்க சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி என்ன 40,000 கம்மியா சொல்றாரு. இல்லடா பூவர்ஸா, அகிலேஷ் சூப்பரா பிரச்சாரம் பண்ணா ப்ரோ. நான் இல்லனே சொல்லலையே ப்ரோ, நல்லாதான் எல்லாருமே நல்லா பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். நான் ஒருத்தர் கிரெடிட் கொடுக்கல, அவ்வளவுதான். ஆனா எனக்கு அகிலேஷ் ரொம்ப யூபில போன வருஷம் வாஷ் அவுட் ஆயிட்டு இந்த வருஷம் அப்படியே புல் பேக் பண்ணி வந்தான் பாத்தியா. நான் உண்மையாவே சம்மாரமா இருக்கேன். அடுத்து யூபி அசம்பிளி எலெக்ஷனுக்கு அடிக்க போறாங்க யாரு? யோகி ஆதித்யநாத். இல்லடா ஒரு நிமிஷம், 40 சீட்டுறாங்கடா. ஓகேவா? காங்கிரஸ் என்னன்னு பாத்தியா, எல்லாமே வாஷ் அவுட். ஒரு சீட் தான் வச்சிருக்கான் காங்கிரஸ் அவங்க கூட்டணியில. ஓகேவா? 40 சீட் வந்தான்னு நினைக்கிறேன். 40 சீட்டுமே லீடிங். அடுத்து அங்க லீடிங் காட்டுறது இவங்க மட்டும் தான். ஒரு சீட்டு மட்டும் தான் அங்க காங்கிரஸ் லீடிங்கா இருக்கு 41ல. ஓகேவா? 40 சீட் இவன் தான் வச்சிருக்கான். அப்ப எவ்வளவு புல் பேக் பண்ணிக்கிறான் பாத்தியா? இல்ல ஃபர்ஸ்ட் 8 இருக்க மாதிரி காலைல பார்த்தேன் காங்கிரஸ். இல்ல அது 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 பிஜேபி கிட்ட போயிட்டு அதான் பண்ணுங்க விட்டுட்டாங்களா? இவனுக்கு 40 சீட் கொடுத்து. சரி, பெரிய தலை எவ்வளவு லீடிங்ல இருக்கு யாருக்காவது தெரியுமா? சையதண்ணா நீங்க பாத்தீங்களா? காலையில 3 ரவுண்டா ஸ்ட்ரகிளிங்னு போட்டிருந்தாங்க. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு, தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் அதான். எப்பா இந்த நிமிஷத்துக்கு தகவல் 26,700 ஓட்டு தான் பின்னடைவு அண்ணாமலை. யாரு? அண்ணாமலை ப்ரோ. நான் பெருந்தலையை கேக்குறேன் ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இவரு? இல்ல நான் வேற டாபிக். நீ பெருந்தலைன்னு கேட்டதுக்கு நான் இதை சொல்லல, ஜெனரலா பேசிட்டு இருந்தேன்ல அதுக்கு சொன்னேன். பெருந்தலை ராகுல் காந்தி எப்படி அனௌன்ஸ் பண்ணியாச்சா விக்டரின்னு? ப்ரோ ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணவே தேவையில்லாம பின்னாடியே போல, காலையில இருந்து லீடிங்லயே தான் இருக்கான் எல்லா இடத்துலயும். ஓகே, வேற நான் மோடி ஜெயிச்சிட்டாப்ல. ஜெயிச்சாரா? ஜெயிக்கல, அப்பவே 70,000 80,000 லீடிங். இல்ல அவன் 5வது ரவுண்ட் வரப்பவே 20,000 ரூபாய் வாக்கு வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி காட்டிவிட்டானுங்க. ஏதோ வேலை பண்ணிட்டானுங்க. அது வரைக்கும் 30,000 40,000 வாக்கு நீ சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து போய் பாரு, அவன் எவ்வளவு வாக்கு பின்னாடி இருந்தான். 4வது சுற்றுல எவ்வளவு வாக்கு மேல வந்தான் அப்புறம் உங்களுக்கே தெரியும். 2,500 ஓட்டு பின்னாடி இருந்தான். 2,500 இல்ல 10,000. காலைல நான் பார்த்தேன் 2,500 ஓட்டு பின்னாடி இருந்தா, அப்புறம் 4,000 ஓட்டு பின்னாடி. 4,000 ஓட்டுலாம் சப்பா மேட்டர் வரும், ஒரு ரவுண்ட்ல மாறும் எம்பி எலெக்ஷன்ல. வேற யாராவது ப்ரோ சேது ப்ரோ ஹோஸ்ட் பண்றீங்களா? ஒரு வேலை இருக்கு, வந்துடுறேன். அப்படி மாத்த முடியுமா? புது ஸ்பேஸ் போட சொல்றியா? ஆமா, நீங்க சும்மா போடுங்க, அப்படியே கரெக்டா திரும்ப எல்லாரும். இல்ல நோ ப்ராப்ளம், நம்ம ஒண்ணு பண்ணுவோம், ஒரு 1 hour கழிச்சு பண்ணுவோம். ஒரு 1 hour கழிச்சு போடுவோம், கொஞ்சம் ஃபர்தர் அப்டேட்ஸும் கையில இருக்கும். 1 hour கழிச்சு போட்டு அப்படி இருக்கு. சரியா 1 hour கட் ஆயிரும்னு பாக்குறேன். நோ ப்ராப்ளம். கட் பண்ணிக்கோ. கட்டே ஸ்பேஸை க்ளோஸே பண்ணிட்டு. ஓகே, ஃப்ரீயா இருப்பியா? மதியானம் ஃப்ரீயா இருப்பியா? நான் போயிட்டு உடனே ஒரு 1 hour 1.5 hours வந்துடும் நான். அப்படிதான். அப்ப சரியா 4:30 உங்க டைம் படி IST 4:30 மீட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, பாய்.